அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று கிளாஸில் வந்து தமிழரோட தோற்றத்தை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாற்று சான்றுகள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழோட நேற்று வந்து மொழியியல் ஆய்வு இனவியல் ஆய்வுகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி தமிழரோட வரலாற்று சான்றுகள். தமிழரோட வரலாற்று சான்றுகளை பொறுத்த வரைக்கும் தமிழர்களோட வரலாறுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க உட்காந்து பொறுமையாக கதை சொல்லுவாங்களே தவிர்த்து அதை எழுத்துப்பூர்வமாக அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அல்பர்னின்றவர் தான் சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி வந்து தமிழர்கள்ட்ட வந்து ஆனால் வந்து நம்ம ராபர்ட் ப்ரூஸ் பூட் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறை பற்றியான ஒரு கரெக்டான ஒரு தெளிவான இதே வந்துச்சு. அதனால தான் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம காமனாக வந்து இந்தியாவில் வந்து வரலாறுக்கான தந்தை யாரும் கிடையாது. ஆனால் ராபர்ட் ப்ரூஸ் பூட் இந்த அத்திரம்பாக்கம் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கற்கோடாரிகள் அதெல்லாம் இது பண்ணியிருக்க பிறகு தான் வந்துச்சு. சரி, காமனாக வந்து அப்புறம் தமிழரோட தோற்றத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கிய சான்றுகள், கல்வெட்டுகள், நாணயங்கள், செப்பேடுகள், பாதிரிமார் கடிதங்கள், மொழி ஆய்வுகள், தலப்புராணம், நாணயங்கள், நடுக்கற்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தான் தமிழர்களோட நம்ம விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன இலக்கியங்கள் இருக்குது நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம மிகவும் பழமையான நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் வந்து என்னது? தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அது வந்து பார்த்தோம்னா எத்தனை அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா 3 அதிகாரம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இதில் வந்து எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் தொல்காப்பியத்தோட விஷயங்களை சொன்னாலும் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மனிதர்களோட அகம்புறம் வாழ்க்கையை பற்றி சொல்லுது. மனிதர்களோட அகம்புறம் வாழ்க்கையை பற்றி சொல்லுது. தமிழின் உயிர் நூல் என்று அழைக்கிறாங்க எதை? தொல்காப்பியத்தை. மனித பண்பாட்டின் விதை என்று அழைக்கப்படுற நூலும் வந்து என்னது? தொல்காப்பியத்தான். மனித பண்பாட்டின் விதை, தமிழின் உயிர் நூல் என்று அழைக்கப்படும் நூல் தொல்காப்பியம். ஓகேங்களா? தொல்காப்பியம் வந்து யாருடைய மாணவர்னா அகத்தியரோட மாணவர். ஓகேங்களா? தொல்காப்பியத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் மூலமாக வந்து நம்ம தமிழரோட பண்பாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. சங்க இலக்கியம் அப்படின்றது என்னதுப்பா? 10 பாட்டு 8 தொகை தான் சங்க இலக்கியம். இது வந்து 14 மேற்கணக்கு நூல்கள் என்றும் அழைக்கப்படுவது சங்க இலக்கியம். ஓகேங்களா? சங்க இலக்கியத்தோட அடிகள் எவ்வளவு? 26,350 அடிகள். அப்படி சொன்னவர் யாருப்பா? சங்க இலக்கியத்தோட பாடல் அடிகள் வந்து 26,350 அப்படின்னு சொன்னவர் யாரு? செக் நாட்டு மொழியியல் அறிஞர் கபில் சோலபிள். அவர் தான் சொல்லியிருப்பாப்ல 26,350 அடிகள். ஆனால் சங்க இலக்கியத்தோட பாடல்கள் எவ்வளவு? 2,381 பாடல்கள். மொத்த பாடல் 2,381 தான். ஆனால் அடிகள் தான் எவ்வளவு? 26,350. சங்க இலக்கியங்கள் மூலமாக சொல்றது அறம் பொருள் இன்பம் 3 தான் சொல்லும். தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் அறம் பொருள் இன்பம் தான் சொல்லும், வீட சொல்லாது. ஓகேங்களா? அறம் பொருள் இன்பம் இந்த 3 மட்டும்தான் சொல்லும் சங்க இலக்கியமானது. ஓகேங்களா? கல்வெட்டுகள், செப்பேடுகள், அயல்நாட்டவர் குறிப்புகள், தலப்புராணங்கள், மொழியியல் ஆய்வுகள் இதன் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் இலக்கிய சான்றுகளை 3 தான் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் இலக்கிய சான்றுகள், பிற இந்திய இலக்கிய சான்றுகள், அயல்நாட்டு இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லி 3 தான் நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தொல்காப்பியம் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். இதில் வந்து பார்த்தோம்னா முதல் 2 பகுதிகள் தமிழ் இலக்கணம், 3ஆம் பகுதி சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அதான் தமிழரோட அகம்புறம் வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டதான் வந்து என்னது தொல்காப்பியத்தோட 3வது பொருள் அதிகாரம் வந்து மொத்தம் 1611 பாடல்கள் உள்ளது தொல்காப்பியத்தில். ஓகேங்களா? அடுத்து 14 மேற்கணக்கு நூல்கள். அதான் 14 மேற்கணக்கு நூல்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சங்க இலக்கியம் சொல்கிறோம். 10 பாட்டு 8 தொகை தான் வந்து என்னது? சங்க இலக்கியம். தொகை அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட புலவர்களால் பாடப்படுவதுதான் தொகை. பாட்டு அப்படின்னா ஒரே ஒரு ஆள் பாடுறதான் பாட்டு. சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, திருமுறாற்றுப்படை அப்படின்னு ஒரு 10 பாடல்கள் ஒவ்வொரு புலவர் வந்து பாடியிருப்பாங்க. புலவர் அப்படின்னா தொகைனா பல பேர் பாடுறது, பாட்டு அப்படின்னா ஒரு ஆள் பாடுறது. 10 பாட்டு 8 தொகை தான் சேர்ந்ததான் வந்து என்னது 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம், அல்லது சங்க இலக்கியம் அப்படின்றான். சங்க நூல்களை சங்க இலக்கியம் என்று சொன்னவர் யாரு? நக்கீரர். சங்க நூல்களை சங்க இலக்கியம் சொன்னவர் யாரு? நக்கீரர். சங்கம் அப்படின்றது என்ன மொழி சொல்? வடமொழி, சமஸ்கிருத மொழி சொல். சங்கம்ன்றது என்ன பொருள்பா? சேர்க்கை, புலவர் பேரவை என்று பொருள். உங்களா? சங்கம்ன்றத முதல்ல மதுரையில் கொண்டு வந்தவங்க யாரு? வச்சரானந்தி முனிவர் 470 கொண்டு வந்திருப்பாப்புல. அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகிருக்கும். முச்சங்கங்கள் பற்றிய வரலாற்றை கூறுறவர் தான் யாரு? நக்கீரர். முச்சங்கங்கள் பற்றிய வரலாற்றை கூறுபவர் தான் நக்கீரர். ஓகேங்களா? 14 மேற்கணக்கு நூல்கள். சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை 8 தொகை 10 பாட்டு. 10 பாட்டு 8 தொகை தான் வந்து 14 மேற்கணக்கு நூல்கள் சொல்கிறோம். சங்க இலக்கியம் சொல்கிறோம். அதான் வந்து பார்த்தோம்னா செவ்வியல் இலக்கியம் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள். இந்த கேள்வி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 14 கீழ்கணக்கு அப்படின்றதுல 14 அப்படின்றது வந்து எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னா 18 நூல்கள். ஓகேங்களா? திருக்குறள், நாலடியார், ஏலாதி, திரிகடுகம் அப்படின்னு சொல்லி ஒரு 18 நூல்களை சொல்லும். இது வந்து வாழ்வியல் அறநெறிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஐம்பெருங்காப்பியம்
ஐம்பெருங்காப்பியம் நமக்கு தெரியும். இதுல குண்டலகேசி மணிமேகலை மட்டும்தான் வந்து என்னது பௌத்த காப்பியம், மற்ற எல்லாமே என்னது சமண காப்பியமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்கள் காலம், சோழர்கள் காலத்துல பக்தி இலக்கியங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். சைவம் சம்பந்தமான இந்த 12 திருமுறைகள்லாம் தொகுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் ராஜராஜ சோழன் தான் இது பண்ணியிருப்பாப்ல. திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். அவரோட காலத்தான் பக்தி இலக்கியங்கள் நல்ல வளர்ச்சி அடையும். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தோன்னா தமிழர் இலக்கிய சான்றுகள், தமிழ்நாட்டில் இருக்கிற இலக்கிய சான்றுகள். இதே பிற இந்திய இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள் என்னென்ன இதிகாசம்? மகாபாரதம், ராமாயணம். மகாபாரதத்தோட ஆசிரியர் யாரு? நேற்று சொன்னேன்ப்பா. மகாபாரத ஆசிரியர் யாரு? வேதவியாசர். ராமாயணத்தோட ஆசிரியர் வால்மீகி. இதான் நம்ம இந்தியாவோட இரு இதிகாசங்கள். ஓகேங்களா? பாரதத்தை தழுவி வந்து பார்த்தோம்னா தமிழ் எழுதினவர் யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து பாடியிருப்பாப்ல. வில்லிபுத்திரர் வந்து வில்லி பாரதம் பாடியிருப்பாப்ல. ஓகேங்களா? அப்புறம் வியாசர் விருந்து அப்படின்னு சொல்லி யார் பாடி? ராஜாஜி வந்து எழுதியிருப்பாப்ல. அப்புறம் பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லி பாரதியார் எழுதியிருப்பாப்ல. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னது மகாபாரத தழுவி எழுதப்பட்ட தகவல்கள் தான். இதெல்லாமே பாரதி எழுதுனதா இருக்கட்டும், ராஜாஜி எழுதுனதா இருக்கட்டும், வில்லிபுத்திரர் எழுதுனது, இதெல்லாமே யார் எழுது மகாபாரத தழுவி எழுதப்பட்டதான். நம்ம ராமாயணத்தை தழுவி நம்ம என்ன எழுதியிருப்பாப்ல? கம்பர் ராமவதாரம் எழுதியிருப்பாப்ல. அதுக்கு கம்ப பேரிட்டது வந்து ராமவதாரம் சொல்லி பேரிட்டிருப்பாப்ல. ஓகேங்களா? இது வந்து வடமொழி இலக்கிய சான்றுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? மகேந்திரவர்ம பல்லவன். ஏன்னா பல்லவன் வந்து நம்ம ஏன் பல்லவர்கள் வந்து பார்த்தோம்னா திராவிடர்கள்ல வரமாட்டாங்க. திராவிடர்கள் அப்படின்னா சேர சோழ பாண்டியரை சொல்லுவாங்க, பல்லவர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா பல்லவர்களே வந்து தமிழ் மன்னர்கள் எவ்வாறு கூப்பிடுறாங்க? திராவிட மன்னர்கள் கூப்பிடுறாப்புல. நந்திவர்மன் என்ன பண்ணுவாப்புல? தன்னோட காஞ்சி கல்வெட்டு அப்படின்றத வந்து பல்லவ மன்னர்களே திராவிட மன்னர்கள் அப்படின்னு தான் சொல்லி குறிப்பிட்டிருப்பாப்புல. பல்லவ மன்னர்கள் வந்து தமிழ் மன்னர்கள் எப்படி குறிப்பிட்டிருப்பாப்புல? திராவிட மன்னர்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாரு. மகேந்திரவர்மனோட முக்கியமான புத்தகம் வந்து பார்த்தோம்னா மத்த விலாச பிரகாசனம். இன்னொன்று வந்து இந்த குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறதும் உண்டு. அதுக்கப்புறம் நேற்று பார்த்து நம்ம 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம், அந்த புத்தகம் முக்கியமான புத்தகம். இது குமார கம்பண்ணாவின் படையெடுப்பு வெற்றியை பற்றி சொல்லுது. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் யாருன்னா முதலாம் ஹரிஹர புக்கரோட மகன் தான் யாரு அப்படின்னா குமார கம்பண்ணா. அவரோட மனைவி தான் யாரு? கங்காதேவி. அந்த அம்மா எழுதின புத்தகம் தான் மதுரா விஜயம். அவங்க வீட்டுக்காரோட அருமை பெருமையெல்லாம் எழுதியிருக்கும். விஜயநகர மதுரை படையெடுப்பு வந்தது மதுரா விஜயத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. அதுலேயுமே தமிழ் மன்னர் திராவிட மன்னர்கள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. நேற்று பார்த்தா தான் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் வந்து பார்த்தோன்னா பாண்டிய நாட்டில் இருக்க அந்த முத்துக்களை பற்றி பாண்டிய காவாடகா என்று குறிப்பிட்டுள்ளது. சாணக்கியருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருப்பா? கௌடில்யர் விஷ்ணுகுப்தர். கௌடில்யர் விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? சாணக்கியர். ஓகேங்களா? விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர சொல்றோம் நம்ம. விஷ்ணு சித்தர் வந்து யாரு அப்படின்னா பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் வந்து யாரு? விஷ்ணு சித்தர்னா பெரியாழ்வார். விஷ்ணு குப்தர்னா சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய நூல் தான் வந்து அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்துல அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாப்புல. ஓகேங்களா? அப்புறம் மெகஸ்தனிஸ் வந்து முதல் வெளிநாட்டு பயணி. அவர் எழுதிய இண்டிகோ. இதெல்லாம் வந்து தமிழர்களோட வரலாற்று சான்றுகளை பற்றி அறியறதுக்காக உள்ள நூல்கள். மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா, வெளிநாட்டு பயணி. இந்த சந்திரகுப்த மௌரியரோட அவர் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாப்புல. அலெக்சாண்டர் வெளியே விட்டு போயிருப்பா. செலிக்கியஸ் நிக்கோடர்னு ஒருத்தர் விட்டுட்டு போயிருப்பாப்புல. அவரோட மகள் ஹெலன்றவரை கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கு சீதன மாதிரி இவர் வந்திருப்பாப்புல கூடவே. இவர் அருமை பெருமையில் எழுதுறதுக்காண்டி. ஓகேங்களா? மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா புத்தகம் எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா தமிழர்களோட வரலாற்றை பற்றி சொல்லுதா சொல்றாங்க. இது அடுத்து அயல்நாட்டு இலக்கிய சான்றுகள். அயல்நாட்டு இலக்கிய சான்றுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோமானியா நாட்டோட முசிறி துறைமுகத்தில் வந்து சுலபமான கடல்வழி எப்படி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ் அப்படின்ற பருவக்காற்று உதவியோடு வந்திருப்பாப்புல. அதாவது ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து 40 நாட்கள் பயணம் பண்ணோம்னா அந்த பருவக்காற்றை கணக்கு பண்ணி வந்துடலாம் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் பேரில் வந்து ஹிப்பால்ஸ் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் இருந்து 40 நாட்கள் அந்த பருவக்காற்றை கணக்கு பண்ணி 40 நாட்கள் வந்தோம்னா நம்ம இங்கே வந்துடலாம், முசிறி துறைமுகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இலங்கை நூலில் இருக்கிற மகாவம்சம் நூல். நமக்கு தெரியும் இலங்கையில் போய் புத்த சமயத்தை பரப்புனது யாருப்பா? அசோகரோட மகனும் மகள் தானப்பா. பேர் என்னது? அசோகரோட மகள் பேர் சங்கமித்திரை மகேந்திரவர்மனா? ஓகேங்களா? மகேந்திரவர்மன் தானே. அவங்க 2 பேரும் தானே புத்த அரச மரத்தை கொண்டு வந்து இலங்கையில் வச்சு புத்த மதத்தை பரப்பியிருப்பாங்க. இந்த மகாவம்சம் நூல் என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது. மகாவம்சம் நூல் என்ன மொழியில் எழுதப்பட்டது? பாலி மொழியில் எழுதப்பட்டது. அதுவும் வந்து தமிழகத்தோட வணிகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. தமிழகத்தில் நடைபெற்ற குதிரை வணிகத்தை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? அடுத்து பண்டைய கிரேக்க நூல் வந்து எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ்.
பெரிப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் வழிகாட்டி. ஒரு மேப் வச்சு நம்ம இப்போ வச்சுக்கோ கூகுள் மேப் மாதிரி பெரிப்ளஸ்ன்றது அது ஒரு வழிகாட்டி, கடல் வழிகாட்டியாக இருந்திருக்கு. எரித்திரிய கடல் செங்கடலை சுற்றியுள்ள பகுதி அப்படின்றாங்க. எரித்திரியன்றது நம்ம நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறதா வந்து என்னது? சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய் எந்த ஆண்டு திறக்கப்பட்டதுப்பா? காந்தி பிறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு. காந்தி எந்த ஆண்டு பிறந்தாரு? 1869 பிறந்தார் காந்தி. காந்தி பிறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு. ஓகேங்களா? மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது தான் வந்து சூயஸ் கால்வாய். அந்த செங்கடலை சுற்றியுள்ள கடல் பகுதிக்கு பேர் தான் வந்து என்னது? எரித்திரியன் கடல். எரித்திரியன் கடல். ஓகேங்களா? முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை துறைமுகங்கள் வழியாக தான் இந்த சுற்றி வந்திருக்கா சொல்றாங்க இந்த பெரிப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த எரித்திரிய கடல் இந்த பெரிப்ளஸ்ன்றது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எகிப்துக்கும் தமிழகத்துக்கும் எப்படி வணிகம் நடைபெற்றது என்றதை குறிப்பிடுற நூல் வந்து என்னதுன்னா இந்த எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ்ன்ற நூல் தான் வந்து குறிப்பிடும். எகிப்துக்கும் தமிழகத்துக்கும் எப்படி கடல் வணிகம் நடைபெற்றது அப்படின்றது குறிப்பிடுது. முசிறி, தொண்டி, கொர்க்கை இதோட சிறப்பு பற்றியும் மூவேந்தர்களோட சிறப்பு பற்றியும் குறிப்பிடுறது வந்து என்னது? எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுறப்ப அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற துறைமுகத்தில் வச்சு வரி வசூல் பண்ணுறதை குறிப்பிட்ட நூல் வந்து என்னது அப்படின்னா இந்த எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். அப்போ எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ்னா இந்த 3 விஷயத்தை ஞாபகத்தில் நல்லா வச்சுக்கிறணும். பெரிப்ளஸ்னு என்ன அர்த்தம்? கடல் வழிகாட்டி. பெரிப்ளஸ்னு என்ன அர்த்தம்? கடல் வழிகாட்டி என்று பொருள். இந்த கடல் வழிகாட்டியை வச்சு தான் இந்தியாவிற்கும் எகிப்திற்கும் வணிகம் நடைபெற்றது என்று குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற முசிறி, தொண்டி, கொர்க்கை, சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரோட துறைமுகம் வந்துருது. இந்த மூவேந்தர்கள் பற்றியும் இந்த மூன்று பேரோட துறைமுகங்கள் பற்றியும் குறிப்பு எதில் இருக்குன்னா இந்த பெரிப்ளஸ் அப்படின்றதுல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் எஃகு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படி எஃகு ஏற்றுமதி பண்ணுறப்ப அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்திலிருந்து வரி வசூல் பண்ணுற தகவல் வந்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பெரிப்ளஸில் வந்து முக்கியமான தகவல்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நம்ம ஏன் ரோமானியரையும் கிரேக்கமும் ரோமானியம் நமக்கு அடிக்கடி வரும். ஏன்னா நம்ம கிரேக்கர்களையும் ரோமானியர்களும் எவ்வாறு அழைச்சோம்? நம்ம யவனர்கள், நீலக்கண் கொண்ட யவனர்கள் சொல்லி அழைக்கிறோம். யவனர்கள் தமிழர்கள் எவ்வாறு அழைத்தனர்? திரமிழிக்கே என்று அழைத்தனர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குடகு இந்த மொழிகளை தமிழியன் என்று அழைத்தவர் யாரு? ஹோக்கன். இப்படிதான் சொல்லி விஷயங்களை நம்ம நிப்பாட்ட முடியும். ஓகேங்களா? அப்போ மூத்த பிலினின்னு சொல்றாங்க. முந்தைய காலத்தில் இருந்தவர் மூத்த பிலினி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எழுதிய ரொம்ப முக்கியமான நூல் இயற்கை வரலாறு அப்படின்ற நூல் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாண்டிய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்காரே அப்படின்ற துறைமுகத்தில் கேரளா கடற்கரையில் வந்து பாண்டிய மன்னன் ஜெயிச்சதை பற்றி சொல்றாரு. கேரளா கடற்கரை பக்காரே அப்படின்ற துறைமுகத்தை பாண்டிய மன்னன் எவ்வாறு ஜெயிச்சாரு அப்படின்றத குறிப்பிடுற நூல் வந்து இயற்கை வரலாறு அப்படின்ற புத்தகத்தில் இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்றாப்புல எதை? முசிறியை வந்து இந்தியாவோட முதல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு? பிலினி வந்து சொல்லியிருக்காப்புல. இது 2வது பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. எதுக்கு ஆதங்கப்படுறாரு? ரோம் நாட்டு செல்வங்கள்லாம் கரைஞ்சு போகுதுன்னு சொல்லி ஆதங்கப்படுறாரு. எதனால ரோம் நாட்டு செல்வங்கள் கரைஞ்சு போதான்? இங்க இருக்க பொன்னையும் பொருளையும் அள்ளிட்டு போய் அங்க இருக்க மிளகு அள்ளிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாரு. பிலினி வந்து ஆதங்கப்படுறது எதுக்காக ஆதங்கப்படுறாரு? ரோம் நாட்டு செல்வங்கள் கரைந்து போவதாக ஆதங்கப்படுகிறார். எதனால மிளகை போய் அள்ளிட்டு வராங்க? பொண்ணை கொடுத்து மிளகு அள்ளிட்டு வராங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட அகநானூறு நூல்லே குறிப்பிடப்பட்டிருக்கு. அகநானூறுல என்ன சொல்றாங்க? பொன்னை குடித்து மிளகை அள்ளிட்டு போனாங்க என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல் அப்படின்னா அகநானூறு. 8 தொகையில் அகநானூறுல சொல்றாங்க. ஓகேங்களா? பிலினியும் அதை தான் சொல்றாப்புல. தமிழரோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மூத்த பிலினி இயற்கை வரலாறு இது லத்தீன் மொழி நூல். இந்தியாவுடனான மிளகு வணிகத்தால் ரோமானிய செல்வம் கரைந்தது என்று ஆதங்கப்படுகிறார். ஓகேங்களா? ஓசலிஸ் துறைமுகம், வடகிழக்கு ஆப்பிரிக்கா, அந்த பக்காரை துறைமுகம், அதுக்கப்புறம் கேரளா, தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் 40 நாட்கள். அதான் ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து வடகிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஓசலிஸ் துறைமுகத்தில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா பக்காரை துறைமுகத்துக்கு 40 நாளில் வந்துடலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓசலிஸ் துறைமுகம் ஆப்பிரிக்காவில் இருக்குது. அங்கேருந்து வந்து வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது. 40 நாட்கள் அந்த தென்மேற்கு பருவக்காற்றை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா 40 நாளில் இங்கே வந்துடலாம் அப்படின்றத பக்காரை துறைமுகத்தை சொல்கிறாங்க. இந்த பக்காரை துறைமுகத்தை தான் வந்து பாண்டிய மன்னன், கேரளாவில் இருக்க அந்த பக்காரை துறைமுகத்தை தான் பாண்டிய மன்னன் கைப்பற்றியதாக பிலினி நூல் வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? அடுத்து தாலமி வந்து 2ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பார்த்தோம்னா ரோம பேரரசின் புவியியல் அமைப்பு, இந்த அச்சக்கோடு தீர்க்கக்கோடு சொல்கிறோம்ல, அது கொண்டு வந்து இவர் தான். அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள். இப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்தோம்னா 82.4 37.6 அச்சரேகைகள் இருக்குது, தீர்க்க ரேகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த அச்சரேகை தீர்க்க ரேகையை கொண்டு வந்தவர் யார்? கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா தாலமி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அச்சரேகை என்பது எதை குறிப்பிடுகிறதுனா வெப்பநிலையை குறிப்பிடுகிறது. தீர்க்க ரேகைன்றது எதை குறிப்பிடுகிறது? காலத்தை குறிப்பிடுகிறது. காலம்னா தீர்ந்து போயிடும். தீர்க்க ரேகை அச்சம்னா வெப்பத்தை கண்டு கொஞ்சம் அச்சப்படுவோம். நம்ம வெப்பநிலையை குறிப்பிடுறது என்னது? அச்சரேகை. காலநிலையை குறிப்பிடுகிறது. தீர்க்க ரேகை வந்து சொல்கிறாரு. அந்த தாலமி
2ஆம் நூற்றாண்டில் தன்னோட புவியியல் புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காப்புல. அதில் வந்து பார்த்தோம்னா விவரங்கள் நிலப்படம் கொண்ட ஆவணம் அப்படின்றாங்க. இதுலேயும் வந்து பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினத்தை வந்து பார்த்தோன்னா காபரி செம்போரியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காப்புல. கொர்க்கையை வந்து கொர்கோய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்னியாகுமரியை வந்து கொமாரியா, முசிறியை வந்து முசிறிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி புதுச்சேரியை வந்து பொதுக்கே, பொற்காடை வந்து பகரி, தொண்டியை வந்து திண்டீஸ், இந்த மாதிரி பேர்களில் வந்து நம்ம அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பியூட்டி கேரிங் அட்டவணைன்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமானிய சாலைகள் குறித்த நிலப்படம். ரோமானிய சாலைகள் நிலப்படம் இருக்குது. அங்கேயும் முசிறி, தொண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேர்களோட பண்டைய தமிழக முசிறி போன்ற இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இங்கே மட்டும் கிடையாது, அங்கேயும் முசிறி, தொண்டின்ற இந்த பேரை கொண்டு போய் அங்கே போய் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எரித்திரியன், அந்த நீர், கலன், கலையு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதையும் அவங்க பயன்படுத்தியிருக்கா சொல்கிறாங்க. வியன்னா பாப்பரஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு கிரேக்க ஆவணம். வியன்னா பாப்பரஸ்ன்றது என்னது? ஒரு கிரேக்க ஆவணம். இதுவும் 2ஆம் நூற்றாண்டு தான். பாப்பரஸ் பண்டைய எகிப்தில் எழுத பயன்படுத்தப்படும் ஒரு கோரல் புல்லு மாதிரி இருக்கும். அந்த இது வந்து அதை பயன்படுத்தி வந்து பாப்பரஸ்ன்றது என்ன பண்ணியிருக்காங்க, முஸ்லீம் நடைபெற்ற வணிகம் குறித்ததில் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெர்மோபோலன் என்ற பேருடைய கப்பல் ரோமனிற்கு ஏற்றுமதி செய்ததை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆஸ்திரியாவோட தலைநகர் தான் வியன்னா, ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரியான்றது வேற நாடு. ஆஸ்திரியாவோட தலைநகர் தான் வியன்னா. அங்கே பாப்பரஸ் அருங்காட்சியகத்தில் அந்த ஹெர்மோபோலன் தொடர்புடைய தகவலை வந்து வச்சிருக்கதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழரோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இலக்கிய சான்றுகள் இருக்குது, நம்மளோட சான்று, அப்புறம் அயல்நாட்டவரோட குறிப்புகள்லாம் நம்ம பார்த்தது இப்போ வந்து. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ எப்படி இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா தாளமி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு. பிலினி 1 நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? பிலினி எழுதிய நூல் வந்து எந்த நூல்? ஆமாம், இயற்கை வரலாறுன்ற புத்தகத்தை எழுதியிருக்காப்புல. தாளமி எழுதியது வந்து புவியியல் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காப்புல. ஹெர்மோபோலன் அப்படின்ற கப்பலை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. எத்தனை நாளில் வந்து ஓசரிஸ் துறைமுகத்தில் அங்கே இருக்க வடகிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து எத்தனை நாளில் தென்மேற்கு பருவக்காற்று வீசுனா வந்து பக்காரி துறைமுகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னா 40 நாட்களில் வந்துடலாம். ஓகேங்களா? இது முக்கியமான தகவல்கள். அடுத்து கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் 3 வகையான கல்வெட்டுகள் நம்ம சொல்கிறோம். என்னென்ன கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து கல்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து பிராமி எழுத்து கல்வெட்டு, கிரந்த எழுத்து கல்வெட்டு. இந்த 3 கல்வெட்டுகள் தான் ரொம்ப முக்கியமானது. இதே வந்து தமிழ்நாட்டு கல்வெட்டு, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பிறநாட்டு கல்வெட்டுகள், அப்புறம் அயல்நாட்டு கல்வெட்டுகளை வந்து பார்க்கலாம். அயல்நாடு அப்படின்றப்ப வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா 1886 பேராசிரியர் ஹல்ஸ் அப்படின்ற ஒரு கல்வெட்டுகளை வந்து முறையாக வந்து படிக்கிறாப்புல. கல்வெட்டை பற்றி கல்வெட்டியலை வந்து முறையாக படிக்கிறாப்புல பேராசிரியர் ஹல்ஸ். இதை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டு கல்வெட்டு சான்றுகள், பிற இந்திய கல்வெட்டு சான்றுகள், அயல்நாட்டு கல்வெட்டு சான்றுகள் இப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டு கல்வெட்டு சான்றுகள், பிற இந்திய கல்வெட்டு சான்றுகள், அயல்நாட்டு கல்வெட்டு சான்றுகள்னு சொல்லி பிரித்தவர் யார்? ஹல்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் பிரிச்சிருக்காப்புல. தமிழ்நாட்டு கல்வெட்டு சான்றுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இதுதான் வந்து நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம தோப்போ மீனாட்சி சுந்தரம் என்ன சொல்லியிருப்பாப்புல, குகை கல்வெட்டுகளில் காணப்படுற எழுத்து பிராமி, மொழி தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாரு? தோப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து குறிப்பிட்டிருப்பாப்புல. குகை கல்வெட்டுகளில் காணப்படுற எழுத்து வந்து என்னது? பிராமி, மொழி வந்து தமிழ் என்று குறிப்பிட்டிருப்பாப்புல. தொன்மை காலம், அதாவது சங்க காலம்ன்றது எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரைக்கும்? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலம். அதில் வந்து தமிழகத்தில் வந்து 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து கல்வெட்டுகள் சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டுகள் மேக்சிமம் எங்கே இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குகை வாழிடங்களில் தான் இருக்குது. இப்போ மதுரையிலே எடுத்து பார்த்தோம்னா கீழே குயிலுக்குடி, நாகமலை, அந்த யானமலை இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்க இயற்கையாக மலை வழிந்தோடுற அது வந்து பார்த்தோம்னா கொடுங்கை அல்லது வாரின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த கல்வெட்டுகள் ஃபுல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சமணர்கள் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இது பண்ணியிருக்காங்க. சமணர்களோட வாழிடம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க? குகை வாழிடத்தை தான் கொடுங்கை அல்லது வாரி என்று குறிப்பிடுறாங்க. இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. சமணர்களின் வாழ்விடத்தை தான் என்ன சொல்கிறாங்க? மழைநீர் வெளியேறதுக்காண்டி கொடுங்கை அல்லது வாரின்றாங்க அந்த குகையை வந்து. இப்போ மாங்குளம் கல்வெட்டு இது பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. இது ஐராவத மகாதேவன் வந்து இது பண்ணி சொல்லியிருக்காப்புல. சம்பை கல்வெட்டு அசோகர் கால அதியமானை பற்றி குறிப்பிடுகிறது. நமக்கு பார்த்துருக்கோம். அசோகர்னாலே நமக்கு எத்தனை பாறை கல்வெட்டு? 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. அசோகர் வந்து தன்னைத்தானே தேவனாம்பிரியர் என்று அழைத்து கொண்டவர் யாருன்னா அசோகர். ஓகேங்களா? அசோகர் தன்னைத்தானே தேவனாம்பிரியர், அதாவது தேவர்களுக்கு பிடித்தமானவர் அப்படின்ற தன்னைத்தானே அழைத்துக்குருவாப்ல அசோகர். அசோகரோட மகனும் மகள் பேர் என்னது? சங்கமித்திரை,
மகேந்திரவர்மன். ஓகேங்களா? மத்தவிலாச பிரகாசன் எழுதுனே அவன், அது பல்லவ மன்னன், அவன் வேற. அது இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். அந்த மகேந்திரவர்மன் வேற, இந்த மகேந்திரவர்மன் இது அசோகரோட பையன். ஸோ கலிங்க போருக்கு அப்புறம் தான் அவர் வந்து டோட்டலாக வந்து இதுக்குள்ளே இறங்குறாரு, புத்த மதத்துக்குள்ளே இறங்குற. கலிங்க போர் எந்த ஆண்டுப்பா? 262 3. ஓகேங்களா? சரி. மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. இங்க இருக்க மாங்குளம் கல்வெட்டு. சம்பை கல்வெட்டு அசோகர் கால அதிகமான குறிப்பிடுகிறது. இது அசோகர் கால கல்வெட்டுல வந்து பார்த்தோம்னா 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதியமானை வந்து சத்தியபுத்திரர் என்று குறிப்பிடுகிறது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிற கொஸ்டினா இருக்கு. ஓகேங்களா? அசோகர் கல்வெட்டுல சத்தியபுத்திரர் என்று யாரை குறிப்பிடுகிறார்? அதியமானை குறிப்பிடுகிறார். அதியமானோட ஃப்ரெண்டு பேர் என்னது? அவைக்கள புலவர் அவ்வை. அவ்வைன்னு என்னப்பா பொருள்? அவ்வைன்னு என்ன பொருள்? அவ்வை என்றால் மதிப்புக்குரிய பெண் என்று பொருள். அவ்வைன்னு என்ன பொருள்? மதிப்புக்குரிய பெண் என்ற பொருள். கண்ணகின்னு என்னப்பா பொருள்? கண்ணகி என்றால் கண்களால் நகுபவள் என்று பொருள். கண்ணகி என்றால் என்ன பொருள்? கண்களால் நகுபவள் தான் கண்ணகி. அவ்வை என்றால் மதிப்புக்குரிய பெண் என்று பொருள். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் மகள் யாருப்பா? தமிழ் மகள் யாரு? ஔவையார். கற்புக்கரசி கண்ணகி. அது பட்டப்பேரா சொல்றதுனால கேட்கிறேன் நான். புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா 3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. புகழூர் கல்வெட்டு 3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. புகழூர் கல்வெட்டு. சேரர்கள் அப்படின்னாலே நமக்கு 18 தான் நமக்கு ஞாபகத்தில் வரணும். சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து எந்த நூல்? 8 தொகையில சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல். நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் 18. ஓகேங்களா? 18க்கு இரும்பு கடலை என்ற வேறு பெயரும் உண்டு. 18க்கு இரும்பு கடலை அப்படின்ற வேற பேரும் உண்டு. இது சோழர்களை பற்றி சொல்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. புகார் நகரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்ற நூல் தான் வந்து என்னது? பட்டினப்பாலை. பட்டினப்பாளையின் ஆசிரியர் யாருப்பா? பட்டினப்பாளையின் ஆசிரியர் யாரு? கடியலூர் ஊர்த்திரங்கண்ணனா. வெரி குட். கடியலூர் ஊர்த்திரங்கண்ணா. அவர் இன்னொரு நூல் எழுதியிருக்காரு. என்ன நூல்பா? பெரும்பா நாட்டுப்படையா? 10 பாட்டில் 2 நூல் எழுதினவங்க 2 பேர். ஒன்று வந்து கடியலூர் ஊர்த்திரங்கண்ணனார், இன்னொருத்தவர் யாரு? நக்கீரர். நக்கீர் எழுதிய நூல் வந்து என்னது? திருமுறாற்றுப்படை நெடுநல்வாடை. அது அகமா புறமான்ற இதுக்கு வரும். முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி சொல்லிச்சுன்னா அது திருமுறாற்றுப்படை. முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி சொல்ற நூல் வந்து எந்த நூல்? முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்குல்ல, அது சொல்ற நூல் திருமுறாற்றுப்படை. அகமா புறமா என்ற கேள்விக்கு வைக்கிற நூல் வந்து பார்த்தோம்னா நெடுநல்வாடை. 8 தொகையில பரிபாடல். இது வந்து பார்த்தோம்னா இங்க வந்து நெடுநல்வாடை. ஓகே. புகழூர் கல்வெட்டு யாரை பற்றி சொல்கிறது அப்படின்னா சேர மன்னர்களை பற்றி சொல்லும். 3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சேரர்களை பற்றி சொல்ற 8 தொகை நூல் வந்து எது? 18. சோழர்களை பற்றி சொல்ற நூல் வந்து எந்த நூல்? பட்டினப்பாலை. மதுரையை பற்றி சொல்ற நூல் வந்து எந்த நூல்னா மதுரை காஞ்சி பரிபாடல். தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல். அதை பற்றி சொல்லுது. தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல். இப்போ தமிழர்களோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறனாலே சங்க இலக்கியமும் தொல்காப்பியம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க. சங்க இலக்கியமும் தொல்காப்பியம் தான் வந்து எதை பற்றி சொல்லுது? தமிழரோட வரலாற்றை பற்றி முக்கியமாக சொல்றதா சொல்றாங்க. இந்த 10 பாட்டு வந்து 10 பாட்டில் 8 தொகையில 8 தொகையில வந்து பார்த்தோம்னா 18 வந்து சேரர்களை பற்றியும், பாட்டினப்பாளை வந்து சோழர்களை பற்றியும், மதுரை காஞ்சி பரிபாடலும் மதுரையை பற்றியும் சிறப்புகளை வந்து சொல்றாங்க. இதே வந்து பார்த்தோம்னா குறிஞ்சிப்பாடு 10 பாட்டில் வந்து குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு இருக்கு. இது தமிழர்களோட காதல் காதலை பற்றி சொல்லும். ரொமான்ஸை பற்றி டோட்டலாக வந்து ரொமான்ஸ் காதலை பற்றி சொல்ற நூல் வந்து எந்த நூல்? குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. இது ரெண்டுமே வந்து காதலை பற்றி சொல்லுது. அதுவே காதலையும் வீரத்தையும் சொல்ற நூல் வந்து எது சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுநல்வாடை. தமிழர்களோட காதல் மற்றும் வீரத்தை பற்றி சொல்ற நூல் தான் வந்து என்னது? நெடுநல்வாடை. காதலை மட்டும் சொல்லுச்சுன்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. இது வந்து காதலை மட்டும் தான் சொல்லும். தலைவன் தலைவிக்குரிய விஷயங்களை மட்டும் சொல்றதுதான் வந்து என்னது? குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. நெடுநல்வாடை வந்து பார்த்தா காதலையும் சொல்லும் வீரத்தையும் சொல்லும். இதே தமிழர்களோட ஆடல் பாடல் கலை நீதி வழங்கும் முறை தனிமனித ஒழுக்கம் இதை பற்றி சொல்ற நூல் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழர்களோட ஆடல் பாடல் கலை நீதி வழங்கும் முறை தனிமனித ஒழுக்கம் இதற்கு சான்றுகளாக திகழும் நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு வடமொழியில் என்ன பேருப்பா? நேத்தான் சொன்னேன். நூபுரம் என்றால் சிலம்பு. நூபுரம் என்றால் சிலம்பு. நூபுர காவியம் என்ற பெயர். சிலப்பதிகாரத்துக்கு வடமொழியில் என்ன பேரு? நூபுர காவியம். சிலப்பதிகாரத்துக்கு வடமொழியில் என்ன பேரு? நூபுர காவியம். தமிழின் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் 2வது காப்பியம் மணிமேகலை. தமிழின் 2வது தேசிய காப்பியம் பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். பெரிய புராணம். ஓகேங்களா? தமிழின் முதல் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவகனுக்கு 8 மனைவி. தேவிரா புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. கேட்க மாட்டாங்க, சும்மா சொல்றேன். ஓகே. புகழூர் கல்வெட்டு எதை பற்றி சொல்கிறது? சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சம்பை கல்வெட்டு அதியமான்
அசோகரில் இருந்து அதியமானை பற்றி குறிப்பிடுகிறது. அசோகர் அதியமானை எவ்வாறு அழைக்கிறார்ப்பா? சத்தியபுத்திரன். இவர் அசோகர் வந்து அதியமானை சத்தியபுத்திரர் என்று அழைக்கிறார். சேரர்களை எவ்வாறு அழைக்கிறார்? கேரள புத்திரர் என்று அழைக்கிறார். சூரியபுத்திரன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் கர்ணன், அவர் வேற, இவர் வெறுவன் சொல்றாப்புல. சேரர்களை வந்து பார்த்தோம்னா கேரள புத்திரர் என்று அழைக்கிறார். அதியமானை சத்தியபுத்திரர் என்று அழைத்தவர் யாரு? அசோகர். ஓகேங்களா? 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகளை சம்பை கல்வெட்டுகளை பற்றி அதியமானை பற்றி குறிப்பிட சொல்றாங்க. அதியமானா அவ்வைன்னு என்ன பொருள்? மதிப்புக்குரிய பெண் என்ற பொருள். கண்ணையினா கண்களால் நகுபோல். இது ஃபுல்லாக தகவல் டேட்டாவாக தான் இருக்கும், தகவல் நம்பர் பேராக தான் இருக்கும். இப்படி தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து தமிழகத்தில் எத்தனைக்கு மேற்பட்ட இடங்களில் காணப்படுது? 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காணப்பட சொல்றாங்க. தமிழ் பிராமி கல்வெட்டு மதுரையிலே வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளம், அழகர்மலை, கீழக்குயில்குடி, நாகமலை, ஜம்பை, கொங்கர் புளியங்குளம், ஓகேங்களா, அரச்சலூர், இந்த மாதிரி இடங்கள்லையும் காணப்படுது. முத்துப்பட்டி, அரச்சலூர், ஜம்பை, திருப்பரங்குன்றம்ன்றது தன்பெருங்குன்றம் சொல்லுவாங்க. தன்பெருங்குன்றமும் திருப்பரங்குன்றமும் ஒன்று தான். தன்பெருங்குன்றம் 3 சுழி இன்னு. தன்பெருங்குன்றம்னாலும் திருப்பரங்குன்றம்னாலும் ஒன்று தான். ஆனைமலை, இந்த ஆனைமலைன்றது கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த ஆனைமலை கிடையாது. இந்த ஆனைமலை, நாகமலை, கீழக்குயில்குடி, மதுரை, கொங்கர் புளியங்குளம். இதே வந்து மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. ஐராவத மகாதேவன் இது பண்ணியிருப்பாப்ல. தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்றாங்க. பேராசிரியர் கல்ச் என்பவர் கல்வெட்டுகளை முறையாக படிச்சிருக்காரு. தமிழ் கல்வெட்டு சான்றுகள் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரந்த எழுத்து கல்வெட்டு. இந்த கிரந்த எழுத்து கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்துல வடமொழியிலிருந்து புகுத்தினதான் இந்த கிரந்த எழுத்து. ஓகேங்களா? தமிழோட தொன்மையானதான் வட்டெழுத்து. பௌத்தர்கள் புகுத்தியது தென் பிராமி எழுத்து. கிரந்த எழுத்து வந்து பார்த்தோம்னா எழுதுறதுக்கு வடமொழியிலிருந்து இது பண்ணியிருக்காங்க. 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இதில் வந்து நந்திவர்மனோட காஞ்சி கல்வெட்டு, அதுக்கப்புறம் உத்தரமேரூர் 1ஆம் பராந்தக சோழனுடைய உத்தரமேரூர் கல்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா செந்தலை கல்வெட்டு. இந்த 3 கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகளா சொல்றாங்க. வட தமிழக பகுதியிலிருந்து பல்லவ கிரந்தம் அப்படின்றாங்க. வட தமிழக பகுதியில் என்ன சொல்றாங்க? 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்றாங்க. 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இது வட தமிழக பகுதியில பொறுத்த வரைக்கும் பல்லவ கிரந்தம் அப்படின்ற இந்த விஷயத்தை தான் இது பண்றாங்க. நந்திவர்மன்றது காஞ்சி கல்வெட்டு. இதைத்தான் தமிழ் மன்னர்கள் என்ன சொல்லுது? திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி அப்படின்ற இதழ் யாருப்பா? காஞ்சி அப்படின்ற இதழ் பழைய தமிழ் சமச்சீர் புத்தகத்துல காஞ்சி இதழ் அப்படின்னு சொல்லி அண்ணா போட்டிருக்காங்க. ஆனா காஞ்சி இதழ் யாருன்னா மணிமொழியார். 3 சுழி நீ. ஓகேங்களா? காஞ்சி இதழ் வந்து யாரு? மணிமொழியார். காஞ்சி கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? காஞ்சி கல்வெட்டு தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிடுகிறது. காஞ்சி கல்வெட்டு தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிடுகிறது. இது வந்து நந்திவர்மனுடையது. 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்ட இது என்னதுப்பா? என்ன கலம்பகம்? நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் தெரியவில்லை. நந்தி கலம்பகத்துக்கு ஆசிரியர் கிடையாது. ஓகேங்களா? முத்தொள்ளாயிரத்துக்கும் ஆசிரியர் கிடையாது. ஆனால் 3 சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லியிருக்கோம், மூவேந்தர்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் மூவேந்தர் காப்பியம் நம்ம எதை சொல்றோம்? சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம். ஆனால் சேர சோழ பாண்டியரை பற்றி குறிப்பிடுற நூல் அப்படின்னு கேட்டா முத்தொள்ளாயிரம். இப்படி நம்ம பிரித்து அதை பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ நந்திவர்மனுடைய காஞ்சி கல்வெட்டு. காஞ்சி கல்வெட்டு வந்து பார்த்தோன்னா திராவிட மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிடம்ன்றது என்ன மொழி சொல்லுப்பா? சமஸ்கிருத மொழி சொல். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்ன்ற நூல் எழுதினவர் யாருப்பா? கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல் எந்த ஊருப்பா? வட அயர்லாந்து. எந்த ஊர்ல இறக்குறாரு? அவரோட சமாதி எங்க இருக்கு? இடையான்குடியில இருக்கு. அவர் எழுதிய புத்தகம் எந்த ஆண்டு இதாச்சு? 1856. பெரும்புரட்சிக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன லாங்குவேஜில் எழுதியிருப்பாரு? இங்கிலீஷ்ல எழுதியிருப்பார். தமிழ் எழுதினவர் யாரு? கா கோவிந்தன், கா ரத்தினம். ஓகேங்களா? திராவிட மொழின்னு ஒப்பினார். திராவிட மொழியின் தந்தை என்று அழைக்கிறாங்க கால்டுவெல். அதனால தான். ஓகேங்களா? இந்த திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்ல காஞ்சி கல்வெட்டு சொல்லு. செந்தலை கல்வெட்டு முத்தரையர்களை பற்றி குறிப்பிடுகிறது. செந்தலை யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இதே முத்தரையர்களை பற்றி சொல்ற 14 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல் வந்து என்னது? குட்டி திருக்குறள். நாலடியார்னு சொல்லுவாங்க. நாலடியார் வந்து என்ன சொல்லுவாங்க? குட்டி திருக்குறள்னு சொல்லுவாங்க. முத்தரையர்களை பற்றி குறிப்பிடுற 14 கீழ்கணக்கு நூல் வந்து எந்த நூல்னா நாலடியார். ஓகேங்களா? உத்தரமேரு கல்வெட்டு சோழர்களின் குடவோலை முறை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ உத்தரமேரு கல்வெட்டு சோழர்களின் குடவோலை முறை குறி எந்த மன்னன் அப்படின்னா 1ஆம் பராந்தக சோழன். எந்த மன்னன்பா? 1ஆம் பராந்தக சோழன். 919 921 வரைக்கும் பக்கத்தில் எழுதிக்காங்க. 919 921 உத்தரமேரு கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா 1ஆம் பராந்தக சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து இது எங்கெங்க இருக்கு? இந்த கிரந்த எழுத்து கல்வெட்டு எங்கெங்க இருக்கு அப்படின்னா மண்டகப்பட்டு, மாமண்டூர், மகேந்திரவாடி, அழகர்மலை, கீழவளவு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரந்த எழுத்து கல்வெட்டு காணப்படுகிறது.
இது வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காணப்படுது. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ஜம்பை, அரச்சலூர், கொங்கர், புளியங்குளம், கீழ குயிலுக்குடி, நாகமலை, மாங்குளம், இந்த இடங்கள், ஆனைமலை, நாகமலை, இதெல்லாம் வந்து என்னது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுற இடங்கள். இதே வந்து கிரந்த எழுத்து கல்வெட்டுகள் காணப்படுற இடங்கள் வந்து மாமால தான் வரும். மாமண்டூர், மகேந்திரவாடி, மாமல்லபுரம், அப்புறம் என்னது அழகர்மலை, கீழவளவு, மண்டகப்பட்டு, மாமண்டூர், மகேந்திரவாடி, இதெல்லாம் வந்து கிரந்த எழுத்து காணப்படுற எழுத்து. ஓகேங்களா? தமிழின் மிக தொன்மையான எழுத்து வந்து பார்த்தோம்னா என்னது தமிழ் வட்டெழுத்து. தமிழ் வட்டெழுத்து. தமிழ் வட்டெழுத்து. ஓகேங்களா? தமிழ்ன்ற சொல் முதல்ல எதில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். தமிழன்ற சொல்ல எதில் இடம்பெற்றிருக்கு? அப்பர் தேவாரம். ஓகேங்களா? தமிழ்நாடுன்ற சொல்ல இதில் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு பெயர் மாற்ற சட்டம் எப்பொழுது? 68 சட்டம் 69 பெயர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? சரி, இப்போ இடைக்காலம் மற்றும் பிற்காலம் நமக்கு தெரியும். 3ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டது தமிழ் பிராமி கல்வெட்டு. 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டது என்ன கல்வெட்டு? 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்னது? கிரந்த எழுத்து. இது வந்து இடைக்காலத்தில் வந்து இடைக்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா என்னது? வட்டெழுத்து. தமிழின் மிக தொன்மையான எழுத்து வட்டெழுத்து. ஓகேங்களா? இது தென் தமிழகம் வட்டமான கோடுகள். தென் தமிழகத்தில் ஃபுல்லாமே இதுதான் காணப்படுது. வட்டமான கோடுகளாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம பள்ளி புத்தகங்களில் இருக்க பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு. சேந்தன் கூட்டன், சிவகங்கையிலிருந்து கலப்பர மன்னன் சேந்தன் கூட்டனை பற்றி குறிப்பிடறதா வந்து என்னது? பூலாங்குறிச்சி கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டுப்பா, பூலாங்குறிச்சி கல்வெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா போலுவம்பட்டி கல்வெட்டு. போலுவம்பட்டி கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர். மருவி தான் கோவை, கோயம்புத்தூர். ஓகேங்களா? போலுவம்பட்டி கல்வெட்டு எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது. அடுத்து குற்றாலம் கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? குற்றாலம் நமக்கு தெரியும், திருநெல்வேலி அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து என்ன கல்வெட்டு? வட்டெழுத்து கல்வெட்டு. தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு. அப்படின்னா 3 வகையான கல்வெட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ் சார்ந்த 3 வகையான கல்வெட்டுகள். என்னென்ன கல்வெட்டு? தமிழ் பிராமி கல்வெட்டு, கிரந்த எழுத்து கல்வெட்டு, வட்டெழுத்து கல்வெட்டு. ஓகேங்களா? மாங்குளம் கல்வெட்டுன்றது எந்த கல்வெட்டு? தமிழ் பிராமி கல்வெட்டு, மாங்குளம் கல்வெட்டு. ஓகேங்களா? சம்பை கல்வெட்டு, பிராமி கல்வெட்டு. சம்பை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? அசோகர், அதியமானை பற்றி சொல்ற சதகவல் குறிப்பிடுகிறது. காஞ்சி கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? காஞ்சி கல்வெட்டு கிரந்த எழுத்து கல்வெட்டு. அது திராவிட மன்னர்களை தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று அழைக்கிறது. உத்தரமேரூர் கல்வெட்டு, அதுவும் கிரந்த எழுத்து கல்வெட்டு. இந்த கேள்வி உத்தரமேரூர் கல்வெட்டு நமக்கு தெரியும். அது என்ன ஆகுதுன்னா கிரந்த எழுத்து கல்வெட்டு. ஓகேங்களா? சோழர்களை பற்றி குறிப்பிடும். முதலாம் பராந்தக சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. அது பல்லவ கிரந்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா பல்லவ மன்னர்கள்ன்றது திராவிட மன்னர்கள் வரமாட்டாங்க. சேர சோழ பாண்டியர்கள் தான் திராவிடர்கள் வருவாங்க. பல்லவர்கள் திராவிடர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா பல்லவர்களே நம்ம தமிழ் மன்னர்கள் எவ்வாறு அழைக்கிறாங்க? திராவிட மன்னர்கள் தான் அழைக்கிறாங்க. ஓகேங்களா? பல்லவ கிரந்தம் அப்படின்றாங்க. அவங்க அந்த எழுத்துல வந்து பார்த்தோன்னா பல்லவ கிரந்தம், கிரந்த எழுத்துன்றாங்க. தமிழ் வட்டெழுத்து. தமிழ் வட்டெழுத்தை பொறுத்த வரைக்கும் பூலாங்குறிச்சி கல்வெட்டு, போலுவம் கல்வெட்டு, குற்றாலம் கல்வெட்டு, இது 3 கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது. அடுத்து தமிழகத்தில் இருக்க பிறமொழி கல்வெட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னடத்தில் தமிழகத்தின் பிறமொழி கல்வெட்டுகள். தமிழகத்தில் வந்து பிறமொழி கல்வெட்டுகள் தமிழகத்திற்குள்ளே இருக்கிறது. கன்னடம் எப்பொழுது நமக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றது? 2008. கன்னடத்தோட இன்னொன்று ஜோடியாக வருமே தெலுங்கு, அதுவும் 2008 தான். ஓகேங்களா? சரி. காஞ்சி கைலாசநாதர் கோயில் விக்ரமாதித்தன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற மாதிரியே விக்ரமாதித்தன் வந்து அந்த இது பண்ணியிருப்பாப்ல, கன்னடத்தில் பொறிச்சிருப்பாப்ல. ஓகேங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோவில். அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் இருக்க ஓரத்தி 3ஆம் கிருஷ்ணன் வந்து இது பண்ணியிருப்பாப்ல. தர்மபுரியில் இருக்க நுளம்பர்கள் தலைவன். இதெல்லாம் வந்து கன்னடத்தில் இருக்க கல்வெட்டுகள். இப்போ கன்னடத்தில் வந்து என்னென்ன கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னா, ஓரத்தின்றது விழுப்புரத்தில் இருக்குது. 3ஆம் கிருஷ்ணன் வந்து கொண்டு வந்திருப்பாப்ல. அடுத்து தர்மபுரி நுளம்பர்கள் தலைவன் கொண்டு வந்திருப்பாப்ல. தர்மபுரினாலே இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதியமான் இருக்கிறது தர்மபுரி தான். ஓகேங்களா? தகடூர் யாத்திரை வந்து அதியமானை பற்றி தான் குறிப்பிடும் தர்மபுரி. அதே மாதிரி முதல்ல சுய உதவி குழு கொண்டு வந்தது தர்மபுரி மாவட்டத்திலாம் கொண்டு வந்திருப்பாங்க, பெண்களுக்கான சுய உதவி குழு. ஆனால் முதல்ல நம்ம இங்கே இருக்கிற கடச்சனத்தில் அந்த அம்மா பேர் என்னது? ஒரு அம்மா சின்ன பிள்ளை, வாஜ்பாய் காலில் விழுந்திருப்பாப்புல. இல்லை, சின்ன பிள்ளை அந்த மாதிரி ஆனால் பெருமை மிக்க இருப்பாங்க. ஆனால் வந்து சுய உதவி குழு முதல்ல எங்கே கொண்டு வந்திருப்பாங்க? தர்மபுரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? தர்மபுரி. அதியமானை பற்றி சொன்னாலும் தர்மபுரி தான். ஓகேங்களா? சரி. தர்மபுரியில் இருக்கிறது நுளம்பர்கள் தலைவன். கன்னடத்தில் இருக்குது இதெல்லாமே. இப்போ கன்னடத்தில் இருக்க கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தர்மபுரியில் நுளம்பர்கள் தலைவனை பற்றி சொல்லுது. 3ஆம் கிருஷ்ணன் வந்து பார்த்தோன்னா ஓரத்தி விழுப்புரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரியே கொண்டு வந்திருப்பாப்ல. ஓகேங்களா? அடுத்து தெலுங்குல வந்து பார்த்தோன்னா அதுலேயும் வந்து விஜயநகர நாயக்கர்களை பற்றி சொல்லுது. தெலுங்குனாலே நமக்கு என்ன நாயக்கர்கள் தான் அப்படின்றப்ப விஜயநகரம் வந்துடுது. தெலுங்கு கோயில்கள் வந்து விஜயநகர நாயக்கர்களை பற்றியான கல்வெட்டுகள் சொல்கிறாங்க. மராத்தினா நமக்கு 2ஆம் சரபோஜி, கல்விக்கு நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாப்ல.
ஓகேங்களா. 2ஆம் சரபோஜி, தஞ்சை மராத்தியர்களுக்கான தஞ்சை பெரிய கோயில், மனோரா, இதெல்லாம் வந்து இவங்களோட கல்வெட்டு, மராத்தி மொழியில் இருக்கிற கல்வெட்டு. அடுத்து போர்ச்சுகல், தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல். இப்போ தமிழர்களோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலே சங்க இலக்கியமும் தொல்காப்பியம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. சங்க இலக்கியமும் தொல்காப்பியம் தான் வந்து எதை பற்றி சொல்லுது, தமிழரோட வரலாற்றை பற்றி முக்கியமாக சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த 10 பாட்டு வந்து 10 பாட்டில் 8 தொகையில் வந்து பார்த்தோம்னா 18 வந்து சேரர்களை பற்றியும், பாட்டினப்பாளையம் வந்து சோழர்களை பற்றியும், மதுரை காஞ்சி பரிபாடலும் மதுரையை பற்றியும் சிறப்புகளை வந்து சொல்கிறாங்க. இதே வந்து பார்த்தோம்னா குறிஞ்சிப்பாடு 10 பாட்டில் வந்து குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு இருக்குது. இது தமிழர்களோட காதலை பற்றி சொல்லும். ரொமான்ஸை பற்றி டோட்டலாக வந்து ரொமான்ஸ் காதலை பற்றி சொல்கிற நூல் வந்து எந்த நூல், குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. இது ரெண்டுமே வந்து காதலை பற்றி சொல்லுது. அதுவே காதலையும் வீரத்தையும் சொல்கிற நூல் வந்து எது சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. தமிழர்களோட காதல் மற்றும் வீரத்தை பற்றி சொல்கிற நூல் தான் வந்து என்ன, அது நெடுநல் வாடை. காதலை மட்டும் சொல்லிச்சுன்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. இது வந்து காதலை மட்டும் தான் சொல்லும். தலைவன் தலைவிக்குரிய விஷயங்களை மட்டும் சொல்கிறது தான் வந்து என்ன, அது குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. நெடுநல் வாடை வந்து பார்த்தா காதலையும் சொல்லும் வீரத்தையும் சொல்லும். இதே தமிழர்களோட ஆடல் பாடல் கலை நீதி வழங்கும் முறை தனிமனித ஒழுக்கம் இதை பற்றி சொல்கிற நூல் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழர்களோட ஆடல் பாடல் கலை நீதி வழங்கும் முறை தனிமனித ஒழுக்கம் இதற்கு சான்றுகளாக திகழும் நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு வடமொழியில் என்ன பேருப்பா, நேத்தான் சொன்னேன், நூபுரம் என்றால் சிலம்பு. நூபுரம் என்றால் சிலம்பு, நூபுர காவியம் என்ற பெயர். சிலப்பதிகாரத்துக்கு வடமொழியில் என்ன பேரு, நூபுர காவியம். சிலப்பதிகாரத்துக்கு வடமொழியில் என்ன பேரு, நூபுர காவியம். தமிழின் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் 2வது காப்பியம் மணிமேகலை. தமிழின் 2வது தேசிய காப்பியம் பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். ஓகேங்களா. தமிழின் முதல் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவனுக்கு 8 மனைவி, தேவிரா புத்தகத்தில் போட்டிருப்பாங்க, கேட்க மாட்டாங்க, சும்மா சொல்றேன். ஓகே. புகழூர் கல்வெட்டு எதை பற்றி சொல்கிறது, சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சம்பை கல்வெட்டு அதியமான், அசோகரில் இருந்து அதியமானை பற்றி குறிப்பிடுகிறது. அசோகர் அதியமானை எவ்வாறு அழைக்கிறார்ப்பா, சத்தியபுத்திரன் என்றார். இவர் அசோகர் வந்து அதியமானை சத்தியபுத்திரர் என்று அழைக்கிறார். சேரர்களை எவ்வாறு அழைக்கிறார், கேரள புத்திரர் என்று அழைக்கிறார். சூரியபுத்திரன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் கர்ணன், அவர் வேற, இவர் வெறுவன் சொல்றாப்புல. சேரர்களை வந்து பார்த்தோம்னா கேரள புத்திரர் என்று அழைக்கிறார். அதியமானை சத்தியபுத்திரர் என்று அழைத்தவர் யாரு, அசோகர். ஓகேங்களா. 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகளை சம்பை கல்வெட்டுகளை பற்றி அதியமானை பற்றி குறிப்பிட சொல்றாங்க. அதியமானா அபைன்னு என்ன பொருள், மதிப்புக்குரிய பெண் என்ற பொருள். கண்ணையினா கண்களால் நகுபோல். இது ஃபுல்லாக தகவல் டேட்டாவாக தான் இருக்கும், தகவல் நம்பர் பேராக தான் இருக்கும். இப்படி தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகேங்களா. சரி, இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து ரோமானியர்களையும் ரோகிணின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ரோனா வந்து ரோமானியர்கள், கீனா வந்து கிரேக்கர்கள். இதை தவிர்த்து மேற்கு ஆசியர்களையும் நம்ம வந்து யவனர்கள் என்று அழைத்தோம். அவங்க நீலக்கண் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட நாணயங்கள் கிடச்சிருக்கு. அது அதிகமாக கிடச்சது வந்து கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. ஆனால் புகார்லையும் மதுரையிலையுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட நாணயங்கள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க. நாணயங்கள் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து ரோம் அரசர் அகஸ்டஸ் வெளியிட்டுள்ள பொன் வெள்ளி நாணயங்களும் இருந்திருக்கு. இது கிடைத்த இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்கேப்பா இருக்குது, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு எங்கே உள்ளது, பாண்டிச்சேரி. புதுச்சேரி என்று மாற்றப்பட்டுள்ளது 2006. ஒரு புக்கு 2006 போட்டிருக்கேன், ஒரு புக்கு 2007 போட்டிருக்கேன். பாண்டிச்சேரி எப்பொழுது புதுச்சேரி மாற்றப்பட்டுள்ளது, 2006 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 2007 இருந்தால் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அரிக்கமேடு புதுச்சேரி. அழகன்குளம் ராமநாதபுரம். கொடுமணல் ஈரோடு. கொடுமணம் ஈரோடு. 1810 வந்து கொடுமணம். ஓகேங்களா, பின்னாடி வரும். ஓகேங்களா. வணிகம் மேற்கொண்டது தெரிய வருகிறது. ஆனால் தொடக்க கால சங்ககால நாணயங்கள், சங்ககால நாணயங்கள்லாம் பேசிக்காக வந்து சதுர வடிவில் தான் இருந்திருக்கு. சதுர வடிவில் தான் வெளியிட்டிருக்காங்க. நம்ம சங்க காலத்தில் வந்து செலவாணிக்குரிய பொருளாக வந்து நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பண்டா இந்த கேள்வி எப்படி கேட்கலாம், பண்டமாற்று முறை இருந்திருக்கு. சங்க காலத்தில் செலவாணிக்குரிய பொருளாகவும் நாணயங்கள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதான் ஒரு புறம் யானையும் இன்னொரு புறம் என்னது ரெட்டை மீனையும் பயன்படுத்தி நாணயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. சதுர வடிவில் நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து கட்டி வடிவிலான உலோகங்களை வந்து புள்ளியன் என்று அழைக்கிறாங்க. கட்டி வடிவிலான ஒரு தங்கமோ உலோகங்கள் காமனா வந்து தங்கமோ வெள்ளியோ பொண்ணோ என்ன இருந்துட்டு போட்டோம், கட்டி வடிவிலான உலோகங்களை என்ன சொல்லி அழைக்கிறாங்க, புள்ளியன். இந்த இல்லி குண்டு இல்லு. ஓகேங்களா, புள்ளியன் என்று அழைக்கிறாங்க. ஓகேங்களா. சரி, வணிகம் மேற்கொண்டு தெரிய வருது. அரிக்கமேடு அழகன் குளத்தில் வந்து தொடக்க கால சங்க கால நாணயங்களை வந்து பார்த்துருக்கான். சேரர்கள் காலத்திலே வந்து சேரல் இரும்புறையும் நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. சரி,
சங்ககால நாணயங்கள் இந்த வந்துருச்சு. சங்ககால நாணயங்கள் சதுர வடிவம் கொண்டவையா இருக்கு, ரொம்ப முக்கியமானது. சங்ககால நாணயங்கள் என்ன வடிவத்தில் இருக்குப்பா? சங்ககால நாணயங்கள் சதுர வடிவமா இருந்திருக்கு. இது வந்து கொடுமணல், கொடுமணல்னா ஈரோடு, கொடுமணம், பதிற்று பத்து, இதனால ஆபத்தில் வச்சுக்கணும். கொடுமணம், பதிற்று பத்து, போடி நாயக்கனூர் முத்திரை பொறித்த நாணயங்கள் சதுர வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமணல் போடி நாயக்கனூர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அமராவதி ஆற்றுப்படுகையில சேரர்களோட நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அமராவதி ஆற்றுப்படுகையில் என்ன பண்ணியிருக்காங்க, சேரர்களோட நாணயங்கள் எங்க கிடைச்சிருக்குப்பா? அமராவதி ஆற்றுப்படுகையில வந்து கிடைச்சிருக்கு. சேரர்களை பற்றி சொல்ற நூல் எந்த நூல்பா? பதிற்று பத்து. இரும்பு கடலை என்று அழைக்கப்படுற நூல் வந்து நூல் பதிற்று பத்து. பதிற்று பத்துல 10 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கவில்லை, 10 சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு மன்னர்களை பற்றியும். ஓகே, ஒரு புறம் யானை மறுபுறம் இரட்டை மீன். சங்கால நாணயங்கள் ஃபுல்லாமே சதுர வடிவில் இருந்திருக்கு. ஒரு சங்கால நாணயங்கள் ஃபுல்லாமே மேக்சிமம் சேரலாக இருக்கட்டும், சோழராக இருக்கட்டும், பாண்டியராக இருக்கட்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சின்னங்கள் கேட்குறப்ப நம்ம கவனமாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? யானை நமக்கு எப்பப்பா தேசிய பாரம்பரிய விலங்கு அறிவிக்கப்பட்டது? நமக்கு தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து அது யானை 2010 அறிவிக்கப்பட்டிருக்கும். தேசிய விலங்கு என்ன வந்து என்னதுப்பா நமக்கு? என்ன புலி? வங்கப்புலி. அவன் தன்னைத்தானே வங்கப்புலின்னு அழைச்சிக்கிட்டவர் யாருப்பா? தன்னைத்தானே வங்கப்புலி என்று அழைத்துக் கொண்டவர் வெள்ளஸ்லி பிரபு. தன்னைத்தானே வங்கப்புலி என்று அழைத்துக் கொண்டவர் யாரு? வெள்ளஸ்லி பிரபு. வங்கச்சிங்கம்னு ஒருத்தர் இருக்காப்ல. யாரு வங்கச்சிங்கம்? யாரு? நேதாஜி. வங்கச்சிங்கம் யாரு? நேதாஜின்னு அழைச்சவர் யாரு? காந்தி. காந்திய மகாத்மான்னு அழைச்சவர் யாரு? இல்ல, காந்திய மகாத்மான்னு அழைச்சவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசப்பிதான் அழைச்சவர் தான் யாரு? காந்திய தேசப்பிதான் அழைச்சவர் தான். அந்த ஜெர்மனில இருந்து ஒரு வானொலியில பேசுவாரு, தேசப்பிதாவே. ஆமா, ஆசாத் ஹிந்த். அந்த இதுல வந்து அந்த பிள்ளை ரேடியோ சேனல் ஒரு பெண் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கும். சரி, வங்கச்சிங்கம் வந்து யாரு? நேதாஜி. வங்க புலி யாரு? வெள்ளஸ்லி பிரபு. வெள்ளஸ்லி என்ன பெற என்ன 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 அது இப்போ கொண்டு வந்தாப்ல? நாடிணைக்கும் கொள்கை யாரு? டல்கௌசி. வாரிசிலப்பு கொள்கை வெள்ளஸ்லி. வாரிசிலப்பு கொள்கை டல்கௌசி பிரபு என்ன கொண்டாரு? நாடிணைக்கும் கொள்கை. அதான் நாடிணைக்கும் கொள்கை. நாடிணைக்கும் கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கௌசி பிரபு. நாடை இணைக்கிறது வந்து யாரு? நாடிணைக்கும் கொள்கை டல்கௌசி பிரபு. ஓகேங்களா? வெள்ளஸ்லி பிரபு என்ன கொண்டு வந்திருப்பாரு? துணைப்படை திட்டம்னா வெள்ளஸ்லி பிரபு. வெரி குட். துணைப்படை திட்டம் வந்து என்னது? துணைப்படை திட்டத்தில் முதல் சேர்ந்தது வந்து எந்த சேர்ந்திருக்கும்? புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையா ஹைதராபாத்தா? நாடிணைக்கும் கொள்கையில் ஹைதராபாத், துணைப்படை திட்டத்தில் சேர்ந்தது புதுக்கோட்டை. சரி, அப்படின்னா தன்னைத்தானே வெள்ளப்புலி என்று அழைத்துக் கொண்டவர் யாரு? சரி, வங்கப்புலி என்று அழைத்துக் கொண்டவர் யாரு? வெள்ளஸ்லி பிரபு. வங்க சிங்கம் வந்து யாரு? நேதாஜி. தென்னாட்டு சிங்கம் வந்து யாரு? முத்துராமலிங்க. தென்னாட்டு சிங்கம் முத்துராமலிங்க தேவர். வேற என்ன அனிமல்ஸ் பேர்ல இருக்கு? சரி, இந்த மாதிரி நிறையா இது வருமே. தென்னாட்டு பகத்சிங், இந்த மாதிரி நிறைய பட்ட பேரா வரும். தென்னாட்டு பகத்சிங் யாரு? தென்னாட்டு பகத்சிங் தமிழ்நாட்டு குதிராம் போஸ் என்று அழைக்கப்பட்டவர் வந்து வாஞ்சிநாதன். தமிழ்நாட்டு குதிராம் போஸ், தென்னாட்டு பகத்சிங் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யாரு? வாஞ்சிநாதன். சரிப்பா. சரி, சங்க காலத்தில் நாணயங்கள்லாம் ஃபுல்லாமே என்ன வடிவில் இருந்திருக்கு? சதுர வடிவில் இருந்திருக்கு. இது மேக்சிமம் வந்து கொடுமணல் போடி நாயக்கர்கள் முத்திரை பொறித்த நாணயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அமராவதி ஆற்றுப்படை வந்து சேரர்களோட நாணயங்கள் வந்து சேரர்களை வந்து நாணயங்கள் வெளியிட்டது முக்கியமான யாரை சொல்றாங்க? சேரல் இரும்புரைன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பல்லவர்களும் சதுர வடிவம் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு புறம் இரட்டை மீன், மறுபுறம் கப்பல் நந்தி. அவங்களா மாமல்லபுரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கப்பல் வர்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. கப்பல் நந்தி யாருக்கு? பல்லவர்களுக்கு. அடுத்து சோழர்களை பொறுத்த வரைக்கும் செப்பு நாணயங்கள், சதுர செப்பு நாணயங்கள் தாய்லாந்து துறைமுகங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சோழர்களோட செப்பு நாணயங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து. நம்ம தாய்லாந்துல லுக்பாட்னு ஒன்று அப்போ பார்த்தோம். நம்ம பெரும்பத்தன்கள், லுக்பாட் இதெல்லாம் வந்து இதில் வர்றது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நாணயங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சோழர்களோட வந்து ஒரு புறம் புலி, மறுபுறம் வந்து என்ன இருக்கு? சோழர்கள் வந்து ஒரு புறம் புலி. இந்த இரட்டை மீன் வந்து காமனாக வந்துடுது எல்லாத்துலையும். ஒரு புறம் புலி இருந்திருக்கு, மறுபுறம் இரட்டை மீன். புலி எப்பொழுது நமக்கு தேசிய விலங்கா அறிவிக்கப்பட்டது? 1973 2 1972 நவம்பர் வரைக்கும் சிங்கம், ஆசிய சிங்கம் இருந்துச்சு. நவம்பருக்கு அப்புறம் தான் வந்து என்னாச்சு? புலி நமக்கு தேசிய விலங்கா அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாண்டியர்களுக்குரிய சின்னம் வந்து என்ன சின்னம்? மீன் சின்னம். இந்த கட்டியான மதிப்புமிக்க உலோகங்களுக்கு என்ன பேரு? புள்ளியன். கட்டியான மதிப்புமிக்க உலோகங்களுக்கு என்ன பேரு? புள்ளியன். இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாணயங்கள். என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நாணயங்கள்.
சங்ககால தொடக்கால நாணயங்கள், கிரேக்க ரோமானிய நாணயங்கள் மேக்சிமம் வந்து அதிகமாக கோவையில் தான் இருந்திருக்காங்க. மதுரை புகார் இடங்களை வந்து நாணயங்களே தயாரிக்கிற ஃபேக்டரி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து அரசர் அகஸ்டஸ் வெளியிட்ட பொன் வெள்ளி நாணயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், வணிகம் நிறைய நடைபெற்றதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து தொல்பொருள் ஆய்வுகள். தொல்பொருள் ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்தை வந்து பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது 1861. தமிழக தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது அதுலேருந்து ஒரு 100 வருஷத்தை கூட்டிட்டு 1961. ஓகேங்களா? இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது 1861. இதில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல வந்து ராபர்ட் ப்ரூஸ்புட் தான் வந்து 1863 கண்டுபிடிச்சிருப்பாப்ல. விவேகானந்தர் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டுனா 1863. காந்தியை காட்டிலும் ஒரு 6 வயசு மூத்தவர் யாரு? விவேகானந்தர். காந்தி பிறந்த ஆண்டு எந்த ஆண்டுப்பா? 1860. காந்தி பிறப்பு, சுயஸ் கால்வாய் திறப்பு. சுயஸ் கால்வாய்ன்றது எதை இணைக்கிறது? மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும். செங்கடலை சுற்றியுள்ள பகுதிக்கு என்ன பெயர்? எரித்திரியன். எரித்திரியன். பெரிப்புலஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்ற பொருள். எரித்திரிய கடலின் பெரிப்புலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. 1863 விவேகானந்தர் பிறந்த ஆண்டு. விவேகானந்தர் பிறந்த தினத்தை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். விவேகானந்தர் வெளியிட்ட இதழ் வந்து என்ன இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகோதரன் அப்படின்ற இதழ் வெளியிட்டிருக்காரு. உட்போததா அப்படின்ற இதழ் வெளியிட்டிருக்காப்ல. உட்போததா அப்படின்னு 2 இதழை வெளியிட்டிருக்காரு. சரி, பிரேக் வேணுமா? வேணுமா? முடிச்சு விட்டுருவோம் அப்படியே. சரி, சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிப்பு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை 1861 இது பண்ணியிருக்காங்க. அத்திரம்பாக்கம் திருவள்ளூரில் வந்து 1863 ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்றவர் வந்து பழைய கற்கால கருவிகள் கற்கோடாரிகளை இது பண்ணியிருக்காப்புல. அதனால தான் இந்திய வரலாற்றின் முற்பட்ட வரலாற்றின் தந்தைன்னு சொல்கிறாங்க. யாரை? ராபர்ட் ப்ரூஸ்புட். 1961 வந்து தமிழக தொல்லியல் துறை வந்து உருவாக்கப்பட்டது. இந்த 1961 ரொம்ப முக்கியமான வருடம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1961. பெண்களுக்கு மகப்பேறு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1961. வருமான வரி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1961. இந்த 4 வருடங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த தமிழக தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டதும் 1961 தான். ஓகேங்களா? அடுத்து மோகனூர், சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகனூர் 1968 இரும்பு உளி வந்து இது பண்ணியிருக்காங்க. தொல்பொருள் ஆய்வுகள் மூலமாக இது பண்ணியிருக்காங்க. பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிய கற்கால வாழ்விடங்கள் குழி தோண்டி அதன் மேல் குடிசை மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பையம்பள்ளி திருப்பத்தூரில். அழகன்குளம் வந்து ராமநாதபுரம். அழகன்குளம் ராமநாதபுரத்தில் இருக்குது. நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பானை ஓடு கீரல் கப்பல் ஓவியம் இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து கீரலில் வந்து பார்த்தோம்னா அந்த பானை ஓட்டில் கப்பல் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பயே வந்து கப்பல் வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான். அழகன் குளத்துக்கு கப்பல் வந்துட்டு போயிருக்கு ராமநாதபுரத்தில் வந்து. அரிக்கமேடு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி இப்பொழுது புதுச்சேரின்றாங்க. 2 ஞாபகத்துக்காண்டி சொல்கிறது நான். சங்ககால துறைமுகம் திட்டமிடப்பட்ட உருவாக்கப்பட்ட நகரம் இந்த பாண்டிச்சேரின்றது. இங்கேயும் ரோம் நாட்டு நாணயங்கள் கிடச்சிருக்கு. மேக்சிமம் நம்ம இந்த ரோமானியர்களையும் கிரேக்கர்கள் தான் அவங்களோட தான் நிறைய வணிக தொடர்பு நிறையா பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பொருந்தல் அப்படின்றது திண்டுக்கல்ல இருக்குது. நம்ம திண்டுக்கல்ல இருந்து மானூர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? அந்த நடுக்கற்கள் கிடைச்ச இடம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோம்னா நெல் ஜாடி, இது பெருங்கற்காலத்தை உடது தான். இரும்பு காலம் அது சங்க காலம். நல்லா ஞாபகம், சங்க காலம் ஃபுல்லாமல் இரும்பு காலம் தான். சங்க காலம்ன்றது இரும்பு காலம். நமக்கு இரும்புனா அவங்களுக்கு செம்பு. 3ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அடுத்து கீழடி சிவகங்கை. சிவகங்கை நமக்கு கீழடியில் இருக்குது. கீழடி நம்ம தமிழரோட தாய்மடி. அந்த மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி மதுரையிலேருந்து 10 கிலோமீட்டர். ஆனால் கீழடி திருப்புவனம் தாலுக்கா பள்ளிச்சந்தை திடல் அப்படின்ற இடத்துல இருக்குது. கீழடி எங்கே இருக்குது? ஒருத்தர் என்ன போட்டாங்க, கீழடின்னு கேட்காம பள்ளிச்சந்தை திடல்னு ஆப்ஷன் வச்சுட்டாங்க. கீழடின்னு கேட்கல, கீழடி எங்கே உள்ளது அப்படின்னு பள்ளிச்சந்தை திடல்னு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ பள்ளிச்சந்தை திடலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்ததுன்னா உரைக்கிணறு, முதுமக்கள் தாலி, சுடுமண் கால்வாய், செங்கல். அப்பயே நம்ம ஒரு நகர நாகரிகத்துக்குரிய ஸ்ட்ரக்சரோடு வந்திருக்கோம். அதனால தான் இராஸ் பாதிரியார், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இங்கே வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாமே கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சோம்னா கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களாக தான் இருக்கும். இது செம்பினாலான வளையல் கால்டுவேல் வந்து இது பண்ணியிருக்காப்புல. நமக்கு செம்பினாலான வளையல் வந்து கால்டுவேல். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. அப்போ தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் இப்போ தானே பிரிச்சிருப்பாங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி. அப்போ அங்கே அவரோட சமாதி அங்கே தானே இருக்குது. திருநெல்வேலி சர்ச்சில் தான் பக்கத்தில் தான் இருக்குன்னு இருக்காங்க. பனையோடு ஓவியம். பெண் ஒருத்தி கையில் நெற்கற்றையுடன் களத்து மேட்டில் நிற்கிறாள்.
அருகில் கொக்கு நீண்ட கொம்புடைய மான் போன்றவை நிற்கின்றன. இதெல்லாம் வந்து அந்த பானையோடு ஆதிச்சனர் இந்த கேள்வி கேட்பாங்கப்பா. பெண் ஒருத்தி கையில் நெற்கற்றையோடு களத்து மேட்டில் நிற்பது போன்றும் அவள் அருகில் கொக்கு நீண்ட கொம்புடைய மான் போன்ற நிற்கிறது வந்து எங்க காணப்படுது அப்படின்னா ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? இதுக்குரிய பிடிஎஃப் நான் நேற்றுக்குரிய பிடிஎஃப் இன்னைக்குரிய பிடிஎஃப் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், வாங்கிக்கோங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா கேமியோ அணி புடைப்பு மணிகள். அணி புடைப்பு மணிகள் அப்படின்றது என்னது அப்படின்னா நவமணிகள் மேல் உருவ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டவை. நவமணிகள் இப்போ நம்ம எப்படி நம்ம ட்ரெஸ்ஸில் இப்போ எம்ப்ராய்டிங் மாதிரி பண்ணுறோமோ அவங்க வந்து அதிலே நம்ம மணிகள்லேயே பண்ணியிருக்காங்க. மோதிரம் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நவமணிகள் உருவ வேலைப்பாடு செய்யப்பட்ட கேமியோ அணி புடைப்பு மணிகள் இங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இந்திய தொல்பொருள் பாதுகாப்பு சட்டங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்திய தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய தொல்பொருள் இதை வந்து பெரியாருக்கு வருஷம். பெரியார் இந்த ஆண்டு பிறக்கிறாரு 1879 பிறக்கிறாரு பெரியார். காந்தி 1869. 10 வருஷமா கூட்டிக்கோங்க. காந்தி பிறந்தது 1869, பெரியார் பிறந்தது 1879, நேரு பிறந்தது 1889. அதுல இருந்து 9 கூட்டினா 1909. அறிஞர் அண்ணா பிறந்தது. ஓகேங்களா? அப்புறம் மாண்டே ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம்னா 1919. சாரதா சட்டம் அது 1929. செகண்ட் வேர்ல்டு வார் எப்பொழுது? 1939. ரிசர்வ் பேங்க் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது எப்பொழுது? 1949. நிலவின் மறுபக்கத்தை ஆராய லூனா 3 அப்படின்னு ஒன்று அனுப்பிவிட்டுருப்பாங்க. அது 1959. ஒரு 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க 1969. குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கோம். அது 1979. பெண்களுக்கு சொத்துரிமை வந்து 1989. 1999 வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் வார், புவிசார் குறியீடு சட்டம், கார்கில் வார் இதெல்லாம் 1999 தான். இப்போ 2009 வந்து இனப்படுகொலை, இலங்கையில் இனப்படுகொலை நடந்த ஆண்டு 2019. நிறையா திட்டங்கள் நிறையா வந்திருக்கு. அது ஏதாவது ஒரு திட்டங்கள் அப்படி வரிசை ஞாபகத்தில் வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்திய தொல்பொருள் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான ஆண்டுகள். 1878, 1972, 1958. இந்திய கருவூலங்கள் மற்றும் புதையல் சட்டம் 1878. கருவூலங்கள் மற்றும் புதையல் சட்டம் பெரியாருக்கு பிறந்த வருஷம். பெரியார் 1879 பிறக்கிறாரு. அதுக்கு வருஷம். இந்த என்னது திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்ன்ற புத்தகம் எந்த ஆண்டு? 1856. பெரும்புரட்சிக்கு வருஷம். பெரியார் பிறந்ததுக்கு வருஷம் 1878. என்னது? இந்திய தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்ப்பா? 1878. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். அடுத்து பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம். இது எந்த வருஷம்? 1958. இது வந்து நமக்கு அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் ஒரு இதாகவும் வருது. நமக்கு இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுல 36லேருந்து 51 வரைக்கும் வரும் ஆர்டிக்கல். கரெக்டு தானா? 36லேருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4.7 வரும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அதில் கவர்மெண்ட் என்னென்னலாம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமை வாய்ந்த நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 48A என்னமோ வரும். 49ஆப்பா? பழமை வாய்ந்த நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம அது கொண்டு வரதான் சட்டங்களாக கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கு சம ஊதிய சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு இருப்பாங்க 39A. அப்புறம் 1976 சம ஊதிய சட்டம். அந்த மாதிரி தான் நிறையா. மகப்பேறு பெண்களை வந்து 42 ஆர்டிகல் மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னா மகப்பேறு சட்டம் 1961. அங்கே கொண்டு வரது ஃபுல்லாமே சட்டங்களாக ஏற்றிருப்பாங்க. அந்த மாதிரி பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் பாதுகாப்பு சட்டம், எஞ்சிய பொருட்கள் சட்டம் வந்து எந்த வருஷம்? இந்த 3 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1878, 1958, 1972. 1972 என்னது? பழங்கால பொருட்கள் மற்றும் என்னது? கலை கருவூலங்கள் சட்டம். பழங்கால பொருட்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி. அது பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆர்டிகல் 49 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்னா இது வந்து பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம். ஓகேங்களா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் என்ன ஆண்டுப்பா? 72. அதான் பழங்கால இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1973 புலிகள் பாதுகாப்பு சட்டம். ஏப்ரல் 1, 1973 புலிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்போம். அப்புறம் யானைகள் பாதுகாப்பு சட்டம் 92, காண்டாமிருகம் வந்து 2016. இதெல்லாம் பள்ளி புத்தகங்கள் உள்ள ஆண்டுகள் தான். அதெல்லாமே வருடங்களும் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வருடங்களையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஓரளவு கான்செப்டாகவும் படிக்கணும், அதான் படிக்கணும். இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது? தொல்லியல் ஆய்வு. சிந்துவெளி சமவெளி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் உள்ள இதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து செப்பேடுகள். செப்பேடுகளை பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் அளித்த கொடைகளை பற்றி குறிப்பிடுறது தான் செப்பேடுகள். மதுரையில் பொறுத்த வரைக்கும் வேள்விக்குடி செப்பேடு, ஓகேங்களா, சின்னமனூர் செப்பேடு, சிவகாசி செப்பேடு, தலவாய்புரம் செப்பேடு, இதெல்லாம் மதுரை பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. இது வந்து சோழர்களை பற்றி சொல்றது அப்படின்னா அன்பில் லைடன் சுந்தர சோழனை பற்றி குறிப்பிடும்.
அவங்க சோழர்கள் சில செப்பேடுகள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம் நம்ம. பல்லவர்கள் காலம். பல்லவர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரந்த எழுத்து. பல்லவர்கள் காலம்னாலே கிரந்த எழுத்து. பல்லவ கிரந்தம் நம்ம பார்த்தோம். நம்ம பல்லவ கிரந்தம், நந்திவர்மன், காஞ்சி கல்வெட்டு, தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று அழைக்கிறது. முத்தரையர்களை பற்றி குறிப்பிடுற கல்வெட்டு என்ன கல்வெட்டு? செந்தலை கல்வெட்டு. அது என்ன மொழி? கிரந்த எழுத்துல இருக்கு. உத்தரமேரூர் சோழர்களை பற்றி குடவோலை முறை, முதலாம் பராந்தக சோழன் 919 921 வரைக்கும் இருக்கும். இது வந்து கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது, பல்லவ கிரந்தம். ஓகேங்களா? அதான் பல்லவ கிரந்தம், கிரந்த எழுத்துக்கள். இது வந்து பல்லன் கோவில் செப்பேடு, சிம்ம விஷ்ணு. இவர் என்ன பண்ணியிருக்காரு? சமணர்களுக்கு திருப்பதி குன்றம்ன்றத தானமா கொடுத்த பற்றி குறிப்பிடுறதா வந்து என்னது? பல்லன் கோவில் செப்பேடு. அடுத்து காசக்குடி உதயந்திரம் செப்பேடு. காசக்குடி உதயந்திரம் செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? நந்திவர்மனை பற்றி குறிப்பிடுகிறது. காசக்குடி உதயந்திரம் செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுப்பா? நந்திவர்மனை பற்றி குறிப்பிடுகிறது. கூரம் செப்பேடு. கூரம் செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? பரமேஸ்வரனை பற்றி. இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. கூரம் செப்பேடு. வேலூர் பாளையம் செப்பேடு மூன்றாம் நந்திவர்மனை பற்றி குறிப்பிடுகிறது. மூன்றாம் நந்திவர்மனை பற்றி மூன்றாம் நந்திவர்மனை பற்றி குறிப்பிடும் செப்பேடு என்ன செப்பேடு? வேலூர் பாளையம் செப்பேடு. காசக்குடி செப்பேடு நந்திவர்மனை பற்றி குறிப்பிடுகிறது. கூரம் செப்பேடு பரமேஸ்வரனை பற்றி குறிப்பிடுகிறது. பல்லவன் கோவில் செப்பேடு வந்து சிம்ம விஷ்ணு, அதாவது சமணர்களுக்கு வந்து பார்த்தோம்னா திருப்பதி குன்றத்துல இடத்த தானமா கொடுத்த பற்றி குறிப்பிடுகிறது. அதே மாதிரி ஆயர்குல அரசன் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவருக்கு வந்து பார்த்தோம்னா கர்ணன் தடக்கன் செப்பேடு. கர்ணன் தடக்கன் செப்பேடு ஆயர்குல அரசன் 9ஆம் நூற்றாண்டு அவரை பற்றி குறிப்பிடுகிறது. சோழர்கள் காலமே வந்து பிற்காலம் தான். இது வந்து பார்த்தோம்னா சோழர்கள் காலம் எல்லாமே வந்து இது பக்தி, இது வந்து பன்னிரு திருமுறைலாம் தொகுக்கப்பட்ட காலம் தான் சோழர்கள் காலம். பன்னிரு திருமுறைகள் எத்தனை பேருப்பா? நாயன்மார்கள் எத்தனை பேருப்பா? நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 பேர். ஆழ்வார்கள் ஆயக்கலைகள் 64. ஓகேங்களா? சரி. பிற்காலம் ஆனைமங்கலம் செப்பேடு, லெய்டன் செப்பேடு. ஆனைமங்கலம் செப்பேடு வந்து பார்த்தோம்னா முதலாம் ராஜேந்திரனை பற்றி குறிப்பிடுகிறது. முதலாம் ராஜேந்திரன் இவர் தான் வந்து பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை இது பண்ணி வட இந்தியாவில் கங்கை வெற்றியின் நினைவாக சோழர்களின் சிற்ப கலை களஞ்சியம்ன்றாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை. கிட்டத்தட்ட 2ஆம் தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணுவாப்ல முதலாம் ராஜேந்திரன். ஹாலாந்து நாட்டு லைடன் அருங்காட்சியகத்தில் உள்ளதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. இதில் வந்து பார்த்தோம்னா நாகை புத்தம், சூளாமணி வர்ம விகாரம். இவங்க ஃபுல்லாமே சமணர்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம விகாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூளாமணி வர்ம விகாரம், நாகை புத்த மடம், இதை பற்றி குறிப்பிடுகிறது வந்து பார்த்தோம்னா என்னது? லைடன் செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு. அடுத்து திருவாலங்காட்டு கரந்தை செப்பேடு. திருவாலங்காட்டு கரந்தை செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனை பற்றி குறிப்பிடுகிறது. அவர் தான். யாரோட பையன்? முதலாம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழன். அப்பனு மனுஜன் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க? 2 வருஷம். எப்போ அந்த வருஷம்? 10 சத்தமாக சொல்லுங்க. வெரி குட். 10 அது கட்டி முடிச்சு 2 வருஷம். அந்த இது கட்டி முடிச்ச பிறகு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கட்டி முடிச்ச பிறகு தென்னகத்து இமயமலை, தென்னகத்து மேரு பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டி முடிச்சு 2 வருஷம் அப்பன் மனு ஒன்றா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதாயிரும். 1905 வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31 செப்பப்பட்டயங்கள் தமிழ்லையும் சமஸ்கிருதத்தையும் வெளியிட்டிருக்காங்க. பழையனூர் நீர்ப்பாசனத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அன்பில் செப்பேடு வந்து சுந்தரச்சோழன். அன்பில் செப்பேடு வந்து எதை பற்றி குறிப்பிடுகிறது? சுந்தரச்சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. லேடன் அருங்காட்சியகத்தில் இருக்கு. அன்பில் செப்பேடு வந்து பார்த்தோம்னா சுந்தரச்சோழன் லேடன் அருங்காட்சியகத்தில் இருக்கு. அடுத்து கன்னியாகுமரி செப்பேடு வீர ராஜேந்திரன். இது வந்து பார்த்தோம்னா லேடன் தான். இது நெதர்லாந்தில் இருக்கிறத பற்றி சொல்றாங்க. அது வந்து எங்க இருக்கு சொன்னாங்க? ஹாலாந்து நாட்டு லைடன்ல இருக்கு, அருங்காட்சியகத்தில் இருக்கு. இது நெதர்லாந்துல வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க. கன்னியாகுமரி செப்பேடையும் அன்பில் செப்பேடையும். அன்பில் செப்பேடு சுந்தரச்சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. இவர் வந்து சுந்தரச்சோழன் வந்து பொன் மாளிகை வேந்தன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சுந்தரச்சோழன் எவ்வாறு குறிப்பிடுறாங்க? பொன் மாளிகை வேந்தன் என்று குறிப்பிடுறாங்க. 1905 31 செப்பப்பட்டயங்கள் வந்து வெளியிட்டிருக்கா சொல்றாங்க. அடுத்து அன்பில் செப்பேடு சுந்தரச்சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. கன்னியாகுமரி செப்பேடு வீர ராஜேந்திரனை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? அடுத்து பாண்டியர்கள். பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் இடைக்காலம் மற்றும் பிற்காலம். இடைக்காலத்திலையும் பிற்காலத்திலும் இருக்காங்க. நமக்கு தெரியும் இடைக்காலத்தில் பிற்காலத்தில் என்ன ஆச்சு? நமக்கு என்ன எழுத்து? வட்டெழுத்து. தென் தமிழகத்தில் ஃபுல்லாமல் வட்டமான கோடுகள் உள்ள எழுத்து. ஓகேங்களா? பூலாங்குறிச்சி கல்வெட்டு, இன்னொன்று என்னது? போலுவம்பட்டி கல்வெட்டு, குற்றாலம் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, இதெல்லாம் பற்றி சொல்றாங்க. ஓகேங்களா? இளையன் புதுர் செப்பேடு அரிகேசரி மாரவர்மனை பற்றி குறிப்பிடுகிறது. இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த அவர் இளையன் புதூர் என்ற கிராமத்தை வந்து தானமாக பரத்வாஜ நாராயணப்பட்ட சோமியராஜலுக்கு பிராமணர்களுக்கு கொடுத்தா சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாமே செப்பேடுகள் ஃபுல்லாமே தானமாக கொடுத்த பற்றி தான் சொல்லுது. பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்த பற்றி குறிப்பிடுறது. இது எல்லாமே கிராமத்தை தானமாக பரத்வாஜ் நாராயணப்பட்ட சோமியராஜலு அப்படின்ற அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பிராமணர்களுக்கு கொடுத்த பற்றி சொல்றது. அடுத்து வேள்விக்குடி செப்பேடு பாண்டியன் நெடுஞ்சடையான். பாண்டியன் நெடுஞ்சடையானை பற்றி 8ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? முதுகுடுமி பெருவெழுதி நம்ம இதில் வருவாப்புல. முச்சங்கங்கள் பற்றிய வரலாற்றில் வந்து முதுகுடுமி பெருவெழுதி.
புதுக்குடுமி பெருவெழுதி என்ன பண்ணியிருக்காரு, கொற்கை கிழார் நற்கோட்டனுக்கு கொடுக்குறாரு. அவர் வாரிசில் வரல நற்சிங்கனுக்கு கொடுக்குறாரு. அது பிராமணர்களுக்கு கைமாறுது. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடுக்குறது தான் வந்து. இதன் மூலம் வந்து களப்பிரர்கள் காலத்து அரசியல் குழப்பங்கள், களப்பிரர்களை வெற்றி கொண்டது பற்றி பாண்டியன் கடுங்கோன் எப்படி வெற்றி பெற்றிருக்காரு இதை பற்றி குறிப்பிடுறது வந்து வேள்விக்குடி செப்பேடு. பாண்டியன் கடுங்கோன் எவ்வாறு களப்பிரர்கள் வெற்றி பெற்றார் அதை பற்றி குறிப்பிட்ட செப்பேடு எந்த செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு. உங்களா அடுத்து திருவரமங்கலம் செப்பேடு பாண்டியன் நெடுஞ்சினை பற்றி தான் குறிப்பிடுகிறது. தலவாய்புரம் செப்பேடு பராந்தக வீரநாராயணனை பற்றி குறிப்பிடுகிறது. சின்னமனூர் செப்பேடு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சங்கம் பற்றி குறிப்பிடுற செப்பேடு சின்னமனூர் செப்பேடு தான். இது வந்து பல்லவ மன்னன் ராஜசிம்மன் பாண்டியர்களை பற்றி குறிப்பு, அது வந்து சின்னமனூர் செப்பேடை பற்றி சொல்லுது. அடுத்து சிவகாசி செப்பேடு இந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு சண்டை நடக்கும். அவன் போய் அலாவுதீன் கில்ஜியை போய் கூட்டிட்டு வந்துருவார்ல, அவர் அப்புறம் இவரை ஓட விட்டுருவாப்ல. திருப்பி சுந்தரபாண்டியன் ஓட விட்டு வீரபாண்டியனே உட்கார வைப்பாப்ல. அப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிகப்பூர் தான் அனுப்பி வைப்பாப்ல. அதுக்கு அவர் ஆட்சியை பிடிச்ச அப்புறம் ராமேஸ்வரம் போய் அங்கே ஒரு முஸ்லீம் கோயிலை கட்டிட்டு போவாப்ல. ஓகேங்களா, அதை பற்றி சொல்கிற செப்பேடு தான் வந்து என்னது சிவகாசி செப்பேடு. அப்புறம் பாண்டியர்களை பற்றியும் பல்லவ மன்னன் அவங்களுக்கு கடந்த சண்டையை பற்றி சொல்ல சின்னமனூர் செப்பேடு 10ஆம் நூற்றாண்டு. தலாவிபுரம் செப்பேடு பராந்தக வீரநாராயணனை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுறது திருவரமங்கலம் செப்பேடு. ஓகேங்களா, இது செப்பேடுகள் பற்றியானது. இதெல்லாமே என்னது செப்பேடுகள். சோழர் காலம் ஆனைமங்கலம் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, அன்பில் செப்பேடு, கன்னியாகுமரி செப்பேடு. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததுன்னு கொடுத்துருவாங்க. 4 செப்பேடு நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஆனைமங்கலம் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, அன்பில் செப்பேடு, கன்னியாகுமரி செப்பேடு. பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் இளையான்புதூர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு, திருவரமங்கலம் செப்பேடு, தலவாய்புரம் செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, சிவகாசி செப்பேடு, இதெல்லாம் பாண்டியர்களை பற்றியாது. அடுத்து அயல்நாட்டவர் குறிப்புகள். அயல்நாட்டவர் குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுறாரு. யாரு பயணிகளின் இளவரசன்? கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இங்கே வந்திருக்காப்ல. அதுக்கு முன்னாடி சீனால இருந்து முதல் வந்தவர் யாருன்னா பாகியன் தான் வருவாப்ல. அவர் தான் கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என்று அழைப்பாப்ல. அவர் 10 வருஷம் தான் இருப்பாப்ல. இவர் 17 ஆண்டுகள் இருக்காப்ல. கிட்டத்தட்ட இருந்த சமண சமய புத்தகங்கள் எல்லாத்தையும் நல்லா கலெக்ட் பண்ணிட்டு அதை பற்றி நாலேஜ் வாங்கிட்டு போயிடுறாப்ல. பல்லவர்கள் காலம் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் காலத்துல உள்ள வர்றாப்ல. 7ஆம் நூற்றாண்டுல காஞ்சி கடிகை நேரம் கிட்டத்தட்ட 5 மைல் சுற்றளவு இருக்கு அப்படின்னு இருக்காரு. பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர். இவர் எழுதிய நூல் வந்து சியூக்கி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காப்ல. இவர் வந்து முக்கியமான புத்தகம். அடுத்து மார்க்கோ போலோ. இவர் 2 முறை வந்திருப்பாப்ல. 1288 வந்திருப்பாப்ல, 1293 வந்திருப்பாப்ல. ரொம்ப முக்கியமானது. இடைக்காலத்துல வந்த பயணிகளின் இளவரசன் சொல்றாங்க. வேற வந்து இடைக்காலத்துல வந்த பயணிகளின் இளவரசன் தான் யாரு? மார்க்கோ போலோ. வெனிஸ் நகர பயணி, இத்தாலி நாட்டுக்காரர். வெனிஸ் நகர பயணி. பிற்கால பாண்டியர்களுக்கு இமான் பட்டு நிறைய அயல்நாட்டவர் குறிப்புகள் வருது. நமக்கு அயல்நாட்டவரோட இலக்கியங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா பிலினி எழுதிய இயற்கை நூல், தாளமி எழுதிய புவியியல் நூல், அதுக்கப்புறம் அது எரித்திரை கடலின் பெரிப்ளஸ், வியன்னா பாப்ரஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அயல்நாட்டவரோட குறிப்புகளாக இருந்திருக்கு. ஓகேங்களா, அதுவும் வணிகத்தை பற்றி, கடல் வணிகத்தை பற்றி குறிப்பிட்ட நூலாக இருந்துச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அயல்நாட்டவர் குறிப்புகளில் இவங்களும் வந்து குறிப்பிட்டு போயிருக்காங்க. சீனாலேருந்து வந்த பாகியானா இருக்கட்டும், சீனாலேருந்து வந்த யுவான் சுவாங்கா இருக்கட்டும், இது வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோவா இருக்கட்டும், இபின் பத்துதா பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் வராரு. மொரக்கா நாட்டு பயணி இபின் பட்டுடா. விஜயநகர அரசு காலத்தில் அப்துல் ரசக் வந்து பாரசீக பயணி. நிக்கிட்டின் இதெல்லாம் கேள்வி கேட்டுருவாங்கப்பா. அதாவது ஒரு பயணி பேரை கொடுத்து ஒரு எந்த நாட்டு பயணின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, டொமிங்கோ பயஸ், நுனிஸ், இவங்களாம் போர்ச்சுகீசியர்கள். ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தர் வரையா. டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகீஸ்லேருந்து வரையா. நுனிஸ் ரஷ்யாவிலேருந்து யார் வரா அப்படின்னா நிக்கிட்டின் வர்றாரு. அப்துல் ரசாக் பாரசீக பயணி. மொராக்கா நாட்டு பயணி இபின் பட்டுடா. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மதுரை நகரம், கொற்கை, காயல் துறைமுகம், குதிரை வணிகம், இதெல்லாம் வந்து மார்க்கோ போலோ சொல்கிறாப்புல. மதுரை நகரத்தை பற்றியும், கொற்கை முத்தின் சிறப்பினை பற்றியும், காயல் துறைமுகத்தை பற்றியும், குதிரை வணிகம் சிறப்பாக நடைபெற்றதை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த குதிரை வணிகத்தை பற்றி இலங்கை வம்சம் மகாவம்சம் நூலும் குறிப்பிடுது. மகாவம்சம் பாலி மொழி எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அர்த்த சாஸ்திரத்தில் பாண்டிய கவாடகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை முத்தின் சிறப்பினை பற்றி குறிப்பிடுறாங்க. பக்கார துறைமுகத்தை பாண்டிய மன்னன் வந்து கேரளா இருக்க கடற்கரை பகுதியில் இருக்க பக்கார துறைமுகத்தை வெற்றி கொண்டதாக வந்து பிலினியோட இயற்கை வரலாறு நூலும் குறிப்பிடுது. மார்க்கோ போலும் அதான் சொல்றாப்ல. கொற்கை நகரத்தை முத்திரை பற்றி சிறப்பு சொல்றாப்ல. 2 தடவை வந்திருக்காப்ல. 1288 ஒரு தடவை வந்திருக்காப்ல, 1293 வந்திருக்காரு. 2 தடவை வந்திருக்காப்ல. இடைக்காலத்தில் பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் பயணிகளின் இளவரசன்னா யுவான் சுவாங் தான். 17 ஆண்டுகள் இருந்திருக்காப்ல. ஓகேங்களா, சரி. அடுத்து தலப்புராணங்கள். தலப்புராணங்கள் இப்போ ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு கோயிலை பற்றி புகழ் பாடுறதான்ப்பா. ஒவ்வொரு கோயில், அதோட இயற்கை, அதோட பூமி, அதோட தீர்த்தம், அதோட அழகு, அந்த அந்த கோயிலோட பின்னணி வரலாறு, இதை பற்றி பாடுறதான் தலப்புராணங்கள். தலப்புராணங்கள் திருஞான சமுந்தர் காலத்திலும் தலப்புராணங்கள் நிறைய பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாரு? உவேசாவோட ஆசிரியர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று வெகுண்டு எழுந்தார் ஒருவர். அவர் யாரு? உவேசா. உத்தமதானபுர வேங்கட சாமிநாதன் தானே வரும். உவேசா தானே. ஓகே, 2006 தானே அவருக்கு என்ன அஞ்சல் தலையா? அஞ்சல் தலை.
நூலகம் வந்து 1942 42 நூலகம் வெளியிட்டிருப்பாங்க உவேசாக்கு. தமிழ் தாத்தா உவேசா. நாடக தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கோவிந்தசுவாமி. நாடக தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? கோவிந்தசுவாமி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? உவேசா. ஓகேங்களா? தமிழ் நாடக பேராசிரியர் யாரு? தமிழ் நாடக பேராசிரியர். தமிழ் நாடக பேராசிரியர் தமிழை முதலில் உயர்தனி செம்மொழி என்று நிலைநாட்டியவர். அவர் தான் தமிழ் நாடக பேராசிரியர். தமிழ் நாடக தந்தை யாரு? தந்தை தான் பம்முவார் அம்மாக்கு. யாரு? பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை. ஓகேவா? தமிழ் நாடக இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தான் யாரு? அவர் வந்து யமன் வேஷம் போட்டு வந்தா கிளி நெஞ்சு படபடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ் மகள் யாரு? ஔவையார். தமிழின் மானங்காத்தவர் யாரு? தமிழின் மானங்காத்தவர். வடமொழியின் வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். தேவனேய பாவனர். ஒருத்தர் இறைவன் என்னை படைத்தான், தமிழை காக்கிறதுக்காண்ட இறைவனை என்னை படைச்சான்னு சொல்றாப்புல வடமொழியிலிருந்து. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு? தமிழ் எண்ணையே ஏங்குதுன்னு சொல்றாரு ஒருத்தவர். தமிழ் எண்ணையே ஏங்குது, யாராவது வந்து என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. யார் காப்பார் என்று ஏங்கிய போது நான் காப்பேன் என்று வெகுண்டு எழுந்தார் ஒருவர். அவர் உவேசா. இறைவன் என்னை காப்பாற்றுறதுக்காண்ட, தமிழை காப்பாற்றுக்காண்ட இறைவன் என்னை படைச்சான்னு சொன்னவர் தான் தேவனேய பாவனர். தமிழை தென்றலாக தவள விட்டவர் திருவிக்கா. தமிழை தென்றலாக தவள விட்டவர் தான் திருவிக்கா. காந்தியடிகள் என்று குறிப்பிட்டவர் திருவிக்கா. காந்தியடிகள் என்று குறிப்பிட்டவர் யாரு? திருவிக்கா. அன்னி பெசண்டை அம்மை அந்த அம்மையார்னு சொல்றோம்ல, இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். காரைக்கால் அம்மையார்ன்ற இடத்துல இருந்து அம்மையை பயன்படுத்தியிருப்பாப்ல. அன்னை வசந்தை அந்த மாதிரி பயன்படுத்தியிருப்பாப்ல. அம்மையார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாப்ல திருவிக்கா. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் கவுந்தி அடிகள்ன்ற வார்த்தை வருதுல, அந்த அடிகள் எடுத்து இவர் வந்து காந்தி அடிகள்னு சொல்லி பயன்படுத்தியிருப்பாப்ல திருவிக்கா. தமிழகம் வரும்போதெல்லாம் காந்தியடிகள் தமிழை மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காப்புல. நிறைய பேர் இருந்திருக்காங்க. மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்ட என்எம்ஆர் சுப்புராமனும் மதுரை காந்தி வர்றப்ப மொழிபெயர்த்திருக்காப்புல. திருவிக்காவும் மொழிபெயர்த்திருக்காப்புல. ஓகேங்களா? தகவலுக்காண்டி சொல்றேன். சரிப்பா. இப்போ தலப்புராணங்கள்னா நான் சொல்றேன். நான் 18 புராணங்கள் 18 புராணங்கள் இது பண்றது சோழர்கள் காலத்துல தான். பக்தியங்கள் வளர்ச்சி பெற்றது சோழர்கள் காலத்துல தான். தலப்புராணங்கள்ன்றது கோயிலோட சிறப்பு, கோயிலோட தீர்த்தம், பூமி, அழகு, அதோட வரலாறு, இதை பத்தி சொல்றது தான் தலப்புராணம். தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாரு? மீனாட்சி. சேக்கிலாருக்கு புராணம் பாடியிருப்பாங்க உமாபதி சிவாச்சாரியார். சைவ சித்தாந்தங்கள் மொத்தம் 14, அதுல 8 நூல் எழுதியிருப்பாங்க. யாரு? தமிழ் வேல் என்று அழைக்கப்படுற உமாபதி சிவாச்சாரியார். முதல் தூது நூல் எஞ்சி விடு தூது, அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க உமாபதி சிவாச்சாரியார். சரி, தலப்புராணங்கள் கோவில் ஒழுகுகள், கோவில்களின் புராணங்கள். இதில் வந்து சொல்றது யாரு அப்படின்னா, முதலாம் ஹரிகர புக்கரோட படைத்தளபதியா இருப்பாப்புல நரசு நாயக். அவரோட படையெடுப்பு விஜயநகரத்தோட சாலு வம்சத்தை சேர்ந்தவர். அவரோட படையெடுப்பை பத்தி இதை சொல்லியிருக்காங்க. வைணவர்களும் சைவர்களையும் திருவானைக்காவல் மோதல் அதை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கத்துல அதை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை தவிர்த்து திருவெண்காடு புராணம், திருக்காட்டுப்பள்ளி புராணம், திருக்குடந்தை புராணம், இதை பற்றியான தகவலும் தலப்புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? தலப்புராணத்துல இதெல்லாமே வருது. இதன் மூலமாகவும் தமிழர்களோட வரலாற்று சான்றுகள் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்து மொழியியல் ஆய்வுகள். நம்ம மொழியியல் ஆய்வு நேரத்தை பார்த்தோம். நம்ம மொழியியல் ஆய்வு, நெவியல் ஆய்வு. எத்தனை மொழி குடும்பங்களா பிரிக்கிறாங்க? இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்கு? 4 வகையான மொழி குடும்பங்கள் இருக்கு. அது இந்து ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் தான் பெரியான மொழி படையெடுப்புகளே நடைபெற்றது. சேரன் செங்குட்டுவன் படையெடுப்பு, இமயவரமன் நெடுஞ்சாரன் படையெடுப்பு, எல்லா படையெடுப்பு. இல்லை பூ வழிபாடை பொறுத்த வரைக்கும் பூ வழிபாடு தான் பூசையானது. பின் நாட்களில் வந்து வடமொழியில் பூஜையானது. அதே மாதிரி காட்சி வந்து காட்சியானது. வடமொழியில் தமிழ் சொற்கள் உயிர் சொல்லாக அமைந்தது. அதனால தான் வந்து என்ன சொல்றாப்புல இவர், வடமொழியில் தனித்து இயங்க வல்லதுன்றாப்புல வில்லியம் கேரின்ற என்ன பண்றது, தமிழ் சொற்கள் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியிலும் தனித்து இயங்கும் வல்லமை கொண்டது. இல்லை அது தென்னிந்திய கிளைமொழிகள்ன்றாப்புல பிரான்சிஸ் எல்லிஸ். ஒரே ஃபேமிலின்றாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் கூட எல்லாமே என்னது, ஒரே ஃபேமிலி, தனி மொழி குடும்பம்ன்றாப்புல. ஓகேங்களா? சரி, மொழியியல் அடிப்படையில் தமிழர்களின் பூர்வீகம். தமிழர்கள் நிலநடுக்கடல் இனம். நம்ம பார்த்த நிலநடுக்கடல் இனம் நேற்று பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? நிலநடுக்கடல் எந்த சாமியை கும்பிடுவாங்க? சக்தி சிவன் வழிபாடு. அவங்க தான் வந்து பேரனுக்கு பாட்டனுக்கு பேரனோட பேரை வழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. வேளாண்மை சேம், அதெல்லாம் காமனாக தான் வரும். நிலநடுக்கடல் இனத்தாருன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீக்ரோக்கள் பிளஸ் முதல்நிலை ஆசிரியர்கள் திரிந்து தான் யாரா வந்தா திராவிடர்கள்னு சொல்றாங்க. மத்திய திரைக்கடல் கிழக்கு பகுதி, இவங்க மேற்கு ஆசியா, ஈரான், ஈராக். நேற்று நம்ம அந்த இனவியலாளர்களையும் மொழியியல் ஆய்வுகளும் ஒன்னா சொல்றாங்க. இவங்க மொழியியல் ஆய்வுகள் மூலமாகவும் தமிழர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தமிழர்கள் சிந்துவெளி நாகரிகத்தோடு தொடர்புடையவர்கள் தான். ஆமா, ஐராவத மகாதேவன் சொல்றாப்புல, பாலகிருஷ்ணன் சொல்றாரு, இராஸ் பாதிரியார் சொல்றாரு. ஓகேங்களா? இராஸ் பாதிரியார் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பத்தில் வேறுபட்டது.
பிரான்சிஸ் எலிஸ் சொல்றாப்ல 1816 சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வந்து ஒரு தனி ஃபேமிலி, குடும்பத்தை சார்ந்தவை. கால்டுவெல் என்ன சொல்றாப்ல? திராவிட மொழி குடும்பம்ன்ற ஒரு மொழி குடும்பம் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மொழிகள் இதுல இருக்குன்றாப்ல. வட அயர்லாந்து நாட்டுக்காரர் 1814 பிறகுறார், 1891 இருக்கிறார். திருநெல்வேலி ஆயன் என்று அழைக்கப்பட்டவர், திராவிட ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர், வழிகோலியவர். அமுதனடியில் வேற பாராட்டுறாப்ல. திராவிடவியலுக்கு வழிகோலிய நூல் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம், தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ். எந்த ஆண்டு? 56 வெளியானதுன்னு சொல்லி பாராட்டுறாப்ல. அமுதனடியில் பாராட்டுறாப்ல. இந்த பிரான்சிஸ் எலிஸும் கால்டுவெலும் தமிழர்களோட வரலாற்றுல வந்து முக்கியமான மொழியியல் ஆய்வுகள் மூலமா இது பண்றாங்க. அடுத்து கம்பெனியர் ஆவணங்கள். கம்பெனியர் ஆவணம் 1757 ஜூன் 23 பிளாஸ்டிக் போர், 1764 பக்சார் போர். இந்த 2 போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே நிலை கொள்றாங்க, ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராப்பரா வந்து அவங்க கடித தொடர்புக்கு பயன்படுத்திய ஆவணங்கள், தாய்நாட்டு கடித தொடர்பு 16, 17, 19 நூற்றாண்டில் நிலையை காட்டுகிறது அப்படின்றாங்க. இதில் அதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு தெரியும் 1600 அந்த அம்மாட்ட டிசம்பர் 31 அந்த அம்மாட்ட எலிசபெத் ராணிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வருவாங்க. அப்புறம் 1614, 15 அப்புறம் தான் உள்ள ஒரு நிலையா நிற்கிறான், வியாபாரம் பார்க்கறதுக்காண்டி வந்தவன். ஓகேவா? அவங்களோட கடிதங்கள், மன்னருடனான ஒப்பந்தங்கள், அரசு ஆணைகள், அறிக்கைகள், இதன் மூலம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மூலமா நமக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு தெரியும், இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்பட்டவர், நாட்குறிப்பின் வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர். தன் வாழ்நாட்களில் 25 ஆண்டுகள் வந்து அன்றாட நடக்கிறத வந்தது போனது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காப்புல. ஒரு கப்பலை வந்து நின்றதாகவும், ஒரு அது பெரிய மலை மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஒரு துய்பேஸ்ன்ற ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான் ஸ்டார்டிங்கில் போவார். 1736 இருந்து 1761 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் சாகும் தருவாயில் வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, நாட்குறிப்பு எடுத்திருக்காப்புல. இவர் தான் வந்து பிரெஞ்சு அந்த படம் அப்போதைக்கு பாண்டிச்சேரியில் தான் இருந்திருப்பார். இவர் புதுச்சேரி பாண்டிச்சேரியில் இருந்திருப்பாப்புல. கிட்டத்தட்ட 12 தொகுதிகளாக வெளிவந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நாட்குறிப்பின் வேந்தர் ஆனந்தரங்கர், இந்தியாவின் பெப்பிசு ஆனந்தரங்கர். எத்தனை தொகுதிகள்? 12 தொகுதிகள். எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள். எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும்? 1736 இருந்து 1761 வரைக்கும் எழுதியிருக்காப்புல. அது அவரோடது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இப்போ நிறைய பேரோடது கிடைக்குது. அடுத்து பாதிரிமார் கடிதங்கள். யாரு? சமயத்தை பரப்ப வர்றவங்க. ஜி போப், கால்டுவெல் எல்லாருமே சமயத்தை பரப்ப வர்றவங்க தான். ஜி போப் வர்றாப்புல தமிழர்ல கத்துக்கிறாப்புல, திருக்குறள் திருவாசத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாப்புல. கால்டுவெல் வர்றாப்புல திராவிட மொழின்ற புத்தகத்தை எழுதுறாப்புல. ஸ்வாட்ஸ் பாதிரியார் வர்றாப்புல. நிறைய ஆட்கள் வராங்க, பாதிரிமார் வர்றாங்க. அடுத்து புனித சவேரியார் பெர்னாண்டஸ் வர்றாரு, விஜயநகர காலத்துல வராப்புல. அவர் வந்து ராபர்ட் தி நோபிலி. இவர் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு தன்னைத்தானே ஐயர்னு கூறுவாப்புல. ராபர்ட் தி நோபிலி நாயக்கர் காலத்தில் வர்றாப்புல. ஐயர் மாதிரி பூணூல் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களை இது பண்ணுவாப்புல. ஜான்டி பிரிட்டோ இவர் வந்து அருளானந்தர் என்று அழைக்கப்படுறாங்க. இவர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் பற்றி அவர் இது பண்றாப்புல. ஸ்வாட்ஸ் பாதிரியார் தஞ்சை மராத்தி கல்வி சீர்திருத்தம் நிறைய பண்ணியிருக்காப்புல. 2ஆம் சரபோஜி அவரோட காலத்தில் ஸ்வாட்ஸ் பாதிரியார். அப்புறம் சீகன் பால்கு டச்சு இவர் அச்சு எந்திரத்தை இது பண்ணியிருப்பாப்புல. எந்த வருஷம்? 1509 1872 எந்த வருஷம்? அவர் வந்து ஒரு அச்சு எந்திரத்தை இது பண்ணியிருப்பாப்புலப்பா. 10வது சமூகவியல் புத்தகத்தில் இருக்குல்லப்பா. 1512. சரி, அதான் 1500 சில்லறை தான் வரும், ஞாபகம் டக்குன்னு. சரி, சீகன் பால்கு இவர் ஒரு அச்சு எந்திரத்தை வெளியிட்டு பைபிளை மொழிபெயர்க்கிறாப்புல. ஜி போப், கால்டுவெல் இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் வந்து என்னதுப்பா? வரலாற்று சான்றுகளை நமக்கு நிரூபிக்கிற வேண்டிய தகவல்களாக இருக்கு. ஓகேங்களா? வரலாற்று சான்றுகளை நிரூபிக்க வேண்டிய தகவல்கள். அப்படின்னா இப்போ என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. பார்த்தது ஃபுல்லாமே வந்து தமிழக வரலாற்று சான்றுகளில் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகளை 3 தான் பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டு சான்றுகள், அயல்நாட்டு சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை 10 பாட்டு எடுத்த சங்க இலக்கியம், தொல்காப்பியம், 14 மேற்கணக்கு, 14 கீழ்கணக்கு, 50 காப்பியங்கள், பக்தி இயக்க காலம், இது 5மே சேர்ந்து தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. அது காதலையும் வீரத்தையும் சொன்னால் நடுநல் வாடை, காதலை மட்டும் சொன்னால் குறிஞ்சி பாட்டு சொல்லுது. ஓகேங்களா? தமிழர்களின் ஆட்சி சிறப்பு, கொடை, கலை வளம், அதுக்கப்புறம் நீதி வழங்கும் முறை, தனிமனித ஒழுக்கம், இதை பற்றி சொன்னால் சிலப்பதிகாரம். மதுரை பற்றி சொன்னால் மதுரை காஞ்சி. 10 பாட்டில் மிக நீண்ட நூல், மிக அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி, 752 அடிகளை கொண்டது. ஓகேங்களா? சங்க இலக்கியம் பார்த்தோம்னா குறைஞ்சு 4 அடியிலிருந்து 782 அடி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? வாழ்வியலை விரிச்சு கூறும் நூல். அறம், பொருள், இன்பம், இது 3 தான் சொல்லும். சங்க இலக்கியம், தொல்காப்பியமும் அறம், பொருள், இன்பம், இந்த 3 மட்டும் தான் சொல்லும். முச்சங்கங்கள் பற்றிய வரலாற்றை கூறியவர் நக்கீரர். இறையனார் களவியல் உரையின் முதல் உரையாசிரியர் நக்கீரர். சங்கம் என்ற சொல் முதல் எதில் இடம்பெற்றிருக்கு?
சங்கம் நேற்று சொன்னேன். சங்கம் என்ற சொல் முதல் சீத்தலை சாத்தனார் தான் பயன்படுத்தியிருப்பாப்புல. திருநாவுக்கரசர் பயன்படுத்திய தேவாரத்தெல்லாம் வருது. முச்சங்கங்கள் பற்றிய வரலாறு சொன்னவர் நக்கீரர். என்னப்பா? ஓகே. சங்கத்தை பற்றியானது தமிழ் இலக்கிய சான்றுகளை பற்றி சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை 26,350. இது தமிழர்களை பற்றி அந்த நிலம் பொழுது அந்த இதை பற்றி எல்லாமே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டுகள். கல்வெட்டுகளை 3 தான் பிரிச்சாங்க. என்னென்ன கல்வெட்டுகள்? தென்பிராமி கல்வெட்டு, கிரந்த எழுத்து கல்வெட்டு, வட்டெழுத்து. தென்பிராமி கல்வெட்டு எத்தனை இடங்களில் காணப்படுது? 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காணப்படுது. தென்பிராமி கல்வெட்டில் வந்து பார்த்தோம்னா மாங்குளம் கல்வெட்டும் சம்பை கல்வெட்டும் ரொம்ப முக்கியமானது. மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது, மகாதேவன் ஐராவத மகாதேவன். சம்பை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? அதியமானை பற்றி குறிப்பிடுகிறது. எந்தெந்த இடங்களில் தென்பிராமி கல்வெட்டுகள் காணப்படுது? நாகமலை, கீழே குயில்குடி, மாங்குளம், ஆனைமலை, கங்கர் புளியங்குளம், ஜம்பை, அரச்சலூர், இதெல்லாம் வந்து என்னது? தென்பிராமி கல்வெட்டுகள். அதே வந்து கிரந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா பல்லவ கிரந்தம் சொல்றாங்க, வட தமிழக பகுதிகளில் காணப்படுது. ஓகேங்களா? நந்திவர்மனோடது என்னது? நந்திவர்மன் ஒரு கல்வெட்டு வெளியிட்டு காஞ்சி கல்வெட்டு. தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் சொல்லுது. ஓகேங்களா? முத்தர்களை பற்றி சொல்ற கல்வெட்டு செந்தலை கல்வெட்டு. ஓகேங்களா? சோழர்களை பற்றி சொல்ற அந்த குடவுளை முறை பற்றி சொல்றது உத்தரமேரு கல்வெட்டு. இதெல்லாம் எது எந்த ஃபார்மெட்ல இருக்கு? கிரந்த எழுத்துல இருக்கு. வட்டெழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலுவம்பட்டியும் பூலாங்குறிச்சியும். பூலாங்குறிச்சி 2 மன்னன். யார் அந்த 2 மன்னன்? சேந்தன், கூற்றன். 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு குற்றாலம் கல்வெட்டு. இது கல்வெட்டை பற்றியானது. மற்ற கன்னடம், மராட்டி, போர்ச்சுக்கல், இந்த மாதிரி இதுலேயும் நம்ம நிறையா இது விட்டுருக்காங்க. அதை லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நடுக்கருக்கள் நம்ம பார்த்தோம். இறந்தவங்களை புதைக்கிறது, வீரமரணம் அடைஞ்சவங்க கருத்திட்டைகள் வந்து பார்த்தா நரசிங்கம்பட்டியிலே காணப்படுது. ஓகேங்களா? நாணயங்கள் பார்த்தோம், சதுர வடிவில் இருக்கும். ஓகேங்களா? தொல்லியல் ஆய்வுகள் பார்த்தோம். நம்ம சிந்துவெளி நாகரிகம் தொல்லியல் ஆய்வுகள். அது செப்பேடுகள் பார்த்தோம். செப்பேடுகள் வந்து பார்த்தோம்னா இந்த வேள்விக்குடி செப்பேடு, பாண்டியர்களை பற்றி சொல்றது எல்லா செப்பேடுகளும் பார்த்தோம். அயல்நாட்டர் குறிப்புகள், தலப்புராணங்கள், மொழியியல் ஆய்வுகள், பாதிரிமார் கடிதங்கள். இது ஃபுல்லாமே என்னது? வரலாற்று சான்றுகள். தமிழர்களை பற்றி வரலாற்றை கேட்டால் கதை சொல்லுவாங்க. அவங்ககிட்ட எதுவும் கிடையாதுன்னு சொன்னவர் அல்பர்னி. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்த பிறகு ப்ராப்பராக ஆய்வு நடத்தி இது பண்ணி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வுகள். அடுத்து பார்க்க போகிறது நம்ம தொல்லியல் ஆய்வுகள் பார்க்க போகிறோம். தொல்லியல் ஆய்வுகள் நேற்று நம்ம பார்த்தோம். வில்லியம் ஜோன்ஸை பற்றி பார்த்தோம். நம்ம வில்லியம் ஜோன்ஸ்ன்றது பன்மொழி வித்தகர். சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காப்புல. சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. 1784 வந்து வங்காள ஆசியாட்டிக் சொசைட்டி சங்கம், ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அந்த வங்காள ஆசிய சங்கம் சொல்லி 1784 தொடங்கியிருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியிட்ட புத்தகம் என்ன புத்தகம்? நேற்று நம்ம பார்த்தோம். 1786 சமஸ்கிருத மொழி, சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் இந்த 3 மொழியையும் ஒன்றிணைத்து என்ன புத்தகம் வெளியிட்டா? சமஸ்கிருத மொழின்ற புத்தகம் வெளியிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்தோ நாகரிகம் அப்படின்ற ஒரு நாகரிகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாப்புல. ஒரு சார்பு கருத்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார் வில்லியம் ஜோன்ஸ். இந்திய பாரம்பரியம் முழுவதும் வேத நாகரிகம் என்ற முடிவுக்கு வந்திருக்காப்புல. அவர் தொடங்க 1784. இவர் யாருப்பா? வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து 1837 ஜேம்ஸ் பிரின்சப். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அசோகரோட கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சவரை இவர் தான். மௌரியர் கால வரலாறு அறிய முடிகிறது. மௌரியர் கால வரலாறு, சந்திரகுப்த மௌரியர்கள் என்னென்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி வந்தாங்க அப்படின்றத மௌரியர் கால வரலாறை பற்றி அறிய முடிகிறது. அது சாணக்கியர் அர்த்த சாஸ்திரமும் மௌரியர் கால வரலாறை கூறும். ஆனால் இவர் ஜேம்ஸ் பிரின்சப் தான் படி எடுக்கிறாப்புல. இது வந்து 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு, கிருணார் கல்வெட்டு, சேர சோழ பாண்டியர்கள் எல்லை வரை ஆட்சி பண்ணதை பற்றி குறிப்பிடுகிறது அசோகர். இது வந்து பார்த்தோன்னா 1837. அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம். இதுக்கப்புறம் தான் ஒரு வெளிப்பாடே வருது. சிந்துவெளி நாகரிகம் எப்போது வெளிப்பாடு வருது? இதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்துறாங்க. 1861 வந்து பார்த்தோம்னா ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, 1861 கொண்டு வராங்க. ஆர்கியாலஜி ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு கொண்டு வராங்க? 1861 கொண்டு வராரு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் கொண்டு வராப்ப. அதுக்கப்புறம் கர்சன் பிரபு, இவரோட பிரிவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். வங்க பிரிவினை நடைபெற்றிருக்கும் 1905 அக்டோபர் 16. அதில் கல்கத்தா மாநகராட்சி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 1899. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமானது இந்த இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம், ஆன்சைன் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். இது வந்து பார்த்தோம்னா நம்ம தொல்பொருளில் நம்ம இந்த ஆர்டிக்கலே வந்துடுது. இதுவுமே நமக்கு சட்டமாகவும் கொண்டு வந்தோம். 1958 சட்டமாகவும் கொண்டு வந்திருக்கோம். 1972 கொண்டு வந்திருக்கோம். பழங்கால நினைவு கலை கருவூலங்கள் சட்டம் சொல்லி. ஓகேங்களா? இது 1904 கர்சன் பிரபு காலத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1920 சிந்துவெளி நாகரிக ஆய்வு வேகம் அப்போ சூடு பிடிக்குது. பயங்கரமாக சூடு பிடிச்சி கொண்டு வராங்க. 1920 அப்புறம் தான் சர் ஜான் மார்ஷல் வராரு. அவர் தான் அவரோட காலம் 3250 2750 வரைக்கும் அப்படின்ற ஒரு கணக்கெடுக்குள்ள கொண்டு வரார். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷலின் கருத்துப்படி எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா 3250 2750 வரைக்கும்.
ஓகேங்களா, காலம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஆர்டி பானர்ஜி, தியாராம் ஷகானி இவங்க நிறைய ஆய்வுகள் அடுத்தடுத்து பண்றாங்க. அடுத்து ஆர்எம் வீலர் வந்து பார்த்தோம், ஆர்டிமர் வீலர் வர்றாரு 1944. இவர் வந்து பார்த்தோன்னா இந்திய தொல்பொருள் சட்டம், இதை நம்ம அப்பயே பார்த்தது தான். 1878 இந்திய கருவூலங்கள் மற்றும் புதையல் சட்டம். பெரியார் பிறந்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. பெரியார் எந்த ஆண்டு இறக்குறாருப்பா? பெரியார் இறந்த ஆண்டு 1973. 78 அஞ்சல் தலை, 73. கடைசி அவர் கலந்துகிட்ட மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் சமுதாய இன ஒழிப்பு மாநாடு. தமிழர் சமுதாய இன ஒழிப்பு மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்கும். அவர் 1973 டிசம்பரில் அதுக்கப்புறம் இறந்துடுவாப்புல. அவர் கடந்த டிசம்பருக்கு முடிச்சுட்டு தான் இறப்பாப்புல. ஸோ அவர் பிறந்த நாள் தான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? சமூக நீதி நாள், செப்டம்பர் 17. ஓகேங்களா. பெரியார்னு சொன்னது யாரு? சிதம்பரம், நாகர்கோவில் வழக்கறிஞர் சிதம்பரம். ஓகேங்களா, ஞாபகத்தில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பெரியாருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஈரோட்டு சிங்கம், சுயமரியாதை சுடர், வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆனால் பகுத்தறிவு பகலவன் ரொம்ப முக்கியமானது. பகுத்தறிவு செம்மல்னா யாருன்னா அம்பேத்கர். பகுத்தறிவு பகலவன்னா பெரியார். பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை. ஓரறிவு முதல் 6 அறிவு, அதாவது மரம்னா ஓரறிவு, எறும்பு கரையான 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு அப்படின்னு 6 அறிவை வகுத்தது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, அந்த 6 அறிவையும் பகுத்தது எந்ததுன்னா தொல்காப்பியம் என்ற நூல். ஆனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களையும் விரும்பும் உயரிய விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நற்றிணை. இது ஓரறிவு, இது ஈரறிவு, 6 அறிவுன்னு சொல்லி 6 அறிவுல வகுக்கிறது தொல்காப்பியம். ஆனால் இந்த ஓரறிவு, அதனாலதான் வள்ளலார் சொல்லியிருப்பாப்புல, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றாப்புல வள்ளலார். ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களையும் விரும்பும் உயரிய விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எந்த நூல்? நற்றிணை. ஓகேங்களா, அது நற்றிணை. ஆனால் ஓரறிவு பிரிக்கிறது தொல்காப்பியம். ஓரறிவு 6 அறிவுன்னு சொல்லி பிரிக்கிறது தொல்காப்பியம். வள்ளலார் எந்த ஊருப்பா? சிதம்பரம். அவர் பிறந்த நாள், அவர் கடலூர் மருதூர் சிதம்பரம் சொல்லியிருப்பாங்க. அவர் பிறந்த நாளை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? தனிப்பெருங்கருணை தினமா? 5/10 அக்டோபர் 5ஆம் தேதி தானே கொண்டாடுறோம். அவரோட பிறந்த நாளை தான் வந்து தனிப்பெருங்கருணை தினமாக கொண்டாடுறோம். வள்ளலாரோட பிறந்த நாளை தனிப்பெருங்கருணை தினம் சமீபத்தில் கவர்மெண்ட் அறிவிச்சதுப்பா. இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. தனிப்பெருங்கருணை தினம் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறாங்க? வள்ளலார். வள்ளலாரோட இயற்பெயர் வந்து என்னது? ராமலிங்கம். நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் வந்து என்னது? வெங்கட்ராமன் அம்மணியம்மாளுக்கு மகனாக பிறந்த நாமக்கல் கவிஞர். அது வந்து காந்திய கவிஞர். இல்லைங்களா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, அந்த பாட்டு எழுதினவர் யாரு? தமிழர் என்றோ இனம் உண்டு, தனியே எனக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு எழுதினவர் நாமக்கல் கவிஞர் தான். என்னப்பா? ஆமா, முதல் அரசவை கவிஞராக இருந்திருப்பாப்ல. 2வது அரசவை கவிஞர் கண்ணதாசன். சரி, இந்திய தொல்பொருள் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1878 1958 வந்து பார்த்தோம்னா பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம், பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவங்கள் சட்டம் 1972, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வச்சுக்கிறோம். பெரியாருக்கு பிறந்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய கருவூலங்கள் மற்றும் புதையல் சட்டம் 1878. அவருக்கு 1978 என்ன அது? அஞ்சல் தலை. 1878 இந்த புதையல் சட்டம், இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம், ட்ரெஷரி. ஓகேங்களா. அடுத்து தமிழக தொல்லியல், இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்டது 1861. அதுல இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு 1961. 1961 ஒரு 4 வருஷம், 4 முக்கியமான ஆண்டுகள் சொன்னேன். என்னென்ன? மகப்பேறு சட்டம், வருமான வரி சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம். வெரி குட். அது இதுவும் 1961 இதுவும். ஓகேங்களா. சரி, தமிழ்நாடு தொல்லியல் துறை தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத் துறையின் கீழே வந்து இது செயல்படுதுன்றாங்க. தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை. கல்வெட்டு என்ற பத்திரிகை 3 மாதங்களுக்கு ஒரு முறை இது பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா கீழடியில் வந்து பார்த்தா சிவகையில் கொந்தகையில் பண்ணணும்னு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. கீழ்நமண்டி திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த பின்னாடி வருது நான் சொல்கிறேன். 40க்கும் மேற்பட்ட அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மொழியியல் ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மொழி குடும்பம் நமக்கு தெரியும். திராவிட மொழி குடும்பம் பிரான்சிஸ் எலிஸ் சொல்லியாச்சு. அவர் தான் வந்து ஒரு தனி ஃபேமிலின்னு சொல்லியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னா ஒரு தனி ஃபேமிலி, தனி குடும்பம் என்று முதலில் சொன்ன பிரான்சிஸ் எலிஸ் 1816 சொல்லியிருப்பாப்ல. கால்டுவர் வந்து 1956 திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம், திராவிடவியலுக்கு வழிகோலியவர். திராவிடம் என்பது சமஸ்கிருத மொழி சொல். திராவிடம் என்ற வார்த்தை சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்படவில்லை. திராவிடம் என்று வந்து பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து யார் பயன்படுத்திருப்பான்? ஆதிசங்கரர் வந்து திராவிட சிசுன்னு பயன்படுத்துறாரு சௌந்தரிய லகரியில. திராவிட சிசு யாரு? திருஞான சம்பந்தர். ஓகேங்களா. முருகனின் வழித்தோன்றல்
இன் தமிழ் இயேசுநாதர் திருஞான சம்பந்தர் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் குமார கம்பன்னா மனைவி பயன்படுத்துறாங்க. இடைக்காலத்தில் திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாரு? குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் எழுதிய முக்கியமான புத்தகம் சமயவாங்க சூத்திரம் அப்படின்ற புத்தகம். குமரிலப்பட்டர் எழுதிய புத்தகத்துக்கு பேர் என்னன்னா சமயவாங்க சூத்திரம். இன்னொரு புத்தகம் பண்ணவான சூத்திரம். பண்ணவான்ற இன்னுன்றது 3 சுழி இன்னு. பண்ணவான 2 புத்தகம் எழுதியிருக்காப்புல. ஓகேங்களா? இது வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் திராவிடத்தை வந்து பார்த்தோம்னா இதெல்லாமே திராவிடத்துல தான் மொத்தமாக திராவிடம் அப்படின்ற திராவிடமும் ஆரியமும் வேற வேற அப்படின்னு பிரிச்ச ஒரு புத்தகமே போட்டவர் தான் யாருன்னா கால்டுவெல். அதான் திராவிட தந்தைன்னு சொல்றாங்க அவர் வந்து. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குடகு, துளு, பிராக்குயி. பிராக்குயின்றது வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வெளியே பேசப்படுற ஒரு வட திராவிட மொழி. ஓகேங்களா? குரு, மால்தோ, பிராகுன்றது வட திராவிட மொழி. இந்த பிராகுயின்றது எங்கே பேசப்படுது? பாகிஸ்தானத்தில் இருக்க பலுசிஸ்தான் மாவட்டத்தில் பேசப்படுறது இந்த பிராகுயி. 1911க்கு அப்புறம் தான் இந்தியா தமிழோட திராவிட மொழியோட இணையுது. வங்கம் இணைக்கப்பட்டது இந்த ஆண்டு 1911. நமக்கு கல்கத்தாலேருந்து டெல்லி தலைநகராக மாற்றிருப்பாங்க. அதுவும் 1911 தான். ஓகேங்களா? சரி, மொழியியல் ஆய்வாளர்கள் இதை பொறுத்த வரைக்கும் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழியில் எத்தனைப்பா? 11. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியில் எத்தனைப்பா? சாகித்ய அகாடமி விருது எத்தனை லாங்குவேஜ் கொடுக்குறாங்க? சாகித்ய அகாடமி விருது 24 லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாத மொழிகளான எக்ஸ்ட்ரா வந்து ஆங்கிலத்துக்கும் ராஜஸ்தானிக்கும் கொடுக்குறாங்க. ஆங்கிலத்துக்கும் ராஜஸ்தானிக்கு மட்டும் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா. தமிழில் முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எந்த நூலுப்பா? சொல்லின் செல்வர் யாரு? அவர் எழுதுன நூல் தான். எந்த நூல்? தமிழ் இன்பம். 1955 இது பண்ணியிருப்பாங்க. சாகித்ய அகாடமி விருது 1954 இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் 55 வாங்கியிருப்பாப்ல. இப்போ சமீபத்தில் யார் சாகித்ய அகாடமி விருது வாங்கினா தெரியல. சரி பார்ப்போம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குடகு, துளு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்குயி மட்டும் இந்தியாவுக்கு வெளியே பேசப்படுற மொழி. அது தமிழ் தொல்லியல் ஆய்வு களங்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து ஆய்வுகள் நடத்துகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான அத்திரம்பாக்கம்ன்றது. அத்திரம்பாக்கம் நம்ம பார்த்தோம். அத்திரம்பாக்கம் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன். 1 மில்லியனா 10 லட்சம். கிட்டத்தட்ட 1.5 மில்லியனா 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுரக்காவடியில் ஒரு கற்கோடாரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய நில சுற்றாய்வுத்துறை சென்னை கிளை அலுவலர் 1858 வந்து பார்த்தோம்னா ராபர்ட் புருஸ்புட் நியமனம் பண்ணப்படுறாரு. 1863 உள்ள என்ட்ரி யாரானா திருவள்ளூர் பக்கத்தில் அத்திரம்பாக்கம், குடியம், பரிக்குளம் இந்த இடங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அத்திரம்பாக்கத்தில். ஓகேங்களா? கொசஸ்தலை ஆற்றுப்பகுதி இதான் வந்து மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. கொசஸ்தலை அப்படின்ற ஒரு ஆற்றுப்பகுதியை இந்த பழைய கற்கால கருவிகள் வந்து கைக்கோடாரிகள் வந்து சுரக்கா வடிவத்தில் இருக்குது. ஏன்னா அப்போதைக்கு ஃபுல்லாமே வேட்டையாடுதல் தான் என்னோட முழுமையாக தொழிலாக இருந்திருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து வேட்டையாடு சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். அப்போ நல்லா கற்கோடாரி இருந்தால் அடிக்க முடியும். ஆனால் சுரக்கா வடிவத்தில் ஒரு கற்கோடாரியை வச்சுருந்துருக்காங்க. ஆயுதங்கள், கருவிகள் இந்திய துணை கண்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்தியா ஒரு பெரிய கண்டத்துக்குரிய ஒரு அமைப்பு வச்சிருக்கு. அதுக்கு இயற்கை வளம், மலை, ஆறுகள் எல்லாமே இருக்கிறனால துணை கண்டத்துக்குரிய ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்திய துணை கண்டத்திலே வந்து முதல்ல கண்டெடுக்கப்பட்ட கருவிகள் வந்து இதுதான் சொல்கிறாங்க. 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் சென்னையை வந்து கற்கருவிகள் தொழிலகம்ன்றாங்க. நிறைய இந்த மாதிரி கற்கோடல் அங்கங்கே கிடைக்குது. சென்னையை வந்து கற்கருவிகள் தொழிலன்றாங்க. இந்தியாவின் பழைய கற்காலம் தமிழ்நாட்டில் தான் துவங்கியது என உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவிலேயே பழைய கற்காலம். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து இந்தியாவின் இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து தெற்கிலிருந்து தான் தொடங்கின்றது முதலமைச்சர் சொன்னாங்க. பொருணை ஆற்றம் சொல்லியிருக்காங்க. இரும்பை பற்றி சொல்லியிருப்பாப்ல. இந்தியாவின் பழைய கற்காலம் தமிழ்நாட்டில் தான் துவங்கியதுன்றாங்க. இதை வந்து மதராஸ் மரபு அல்லது மதராஸ் பண்பாடு அப்படின்றாங்க. இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்றின் தந்தை ராபர்ட் புருஸ்புட். அதனால என்ன சொல்றாங்க? ராபர்ட் புருஸ்புட் வந்து என்ன சொல்றாங்க? இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்றின் தந்தைன்றாங்க. அவர் தான் கண்டுபிடிக்கிறார் முத வந்து இங்கே வந்து இந்தியான்ற துணைக்கண்டத்தில் வந்து பார்த்தோம்னா சென்னையில் தான் இந்த மாதிரி கற்கோடாரி கிடச்சிருக்கு. அது இந்த கற்கோடாரி சும்மா கிடையாது, 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உடையது. சுரக்கா வடிவத்தில் இருக்குது, வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்த கற்கோடாரியை அப்படின்னு சொல்றாரு. 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. இந்திய துணைக்கண்டத்தில் இதான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கற்கோடாரி நிறையா கிடைச்சிருக்கு அந்த மாதிரி. அதனால தான் சென்னையை வந்து என்ன சொல்றாரு? கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கிறாப்புல. ஓகேங்களா? டெட்ராய்டு, ஆசியாவின் தெற்காசியாவின் டெட்ராய்டு எதாவது சொல்றாங்க சென்னை. மான்செஸ்டர் என்ன சொல்றாங்க? கோயம்புத்தூர். ஓகேங்களா? சரி, இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து அலகாபாத் மாறி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அகமதாபாத் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா. இந்தியாவிலே மிகப்பெரிய பரவலான தொன்மைமிக்க வரலாற்று முற்பட்ட ஆய்வுக்களம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அலெக்சாண்டர் ரே தான் வந்து அத்திரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் அகலராட்சி செஞ்சிருக்காப்புல. ஆதிச்சநல்லூரில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முதுமக்கள் தாளிகள் தொட்டில்னு சொல்கிறாங்க. முதுமக்கள் தாளிகளோட தொட்டில்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பெருசாக கிடக்கு, அல்லல்ல வந்துக்கிட்டே இருந்திருக்குன்றாங்க. அல்லல்ல வந்துகிட்டே இருந்திருக்காங்க அந்த முதுமக்கள் தாளிகளோடது. ஓகேங்களா? அலெக்சாண்டர் ரே வந்து பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் அகலராட்சி பண்ணியிருக்காப்புல. ஆதிச்சநல்லூர் அகலராட்சி பண்ணவர் யாரு? அலெக்சாண்டர் ரே. ஓகேங்களா? அடுத்து வாசவ சமுத்திரம். 2வது இடம் வந்து பார்த்தோம்னா வாசவ சமுத்திரம்ன்ற இடம்.
இது வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டுல இருக்கு. செங்கல்பட்டு இப்போ மாவட்டமாக பிரிச்சிட்டாங்க. ஓகேங்களா? முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு. அடிக்கடி கேட்குற கொஸ்டின்பா. முதல் சுயமரியாதை WBA சவுந்தரபாண்டியன். முதல் சுயமரியாதை மாநாட்டோட தலைவர் யாரு? WBA சவுந்தரபாண்டியன். முதல் சுயமரியாதை மாநாடு எங்க நடைபெற்றது? செங்கல்பட்டு நடைபெற்றது. ஓகேங்களா? இது வந்து 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக உள்ளது. இது கூம்பு வடிவ ஜாடி இந்த தான் கேட்குறாங்க நமக்கு. கற்கோடாரி எங்க கிடைச்சிருக்கு? சென்னை, திருவள்ளூர். சென்னை பக்கத்துல திருவள்ளூர். மதராஸ் பண்பாடுன்னு சொல்றாங்க. இப்போதான் நம்ம வந்து தமிழ்நாடு பேர் மாற்ற சட்டம் 68 வந்துச்சு. அது வரைக்கும் மதராஸ் அப்படின்ற இதில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவ ஜாடி கிடச்சிருக்கு. ஆம்போராவின் கழுத்து பகுதி, கழுத்து பிடிச்சி தூக்குறோம்ல, குடத்தை கழுத்து பிடிச்சி தூக்குறோம்ல, அதே மாதிரி ஜாடி வந்து கழுத்து பிடிச்சி தூக்குற மாதிரி இருந்திருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே கருப்பு சிவப்பாக தான் இருந்திருக்கு. கீழடியில் எப்படி ஒரு உரைக்கிணறு கிடச்சிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் உரைக்கிணறு கிடச்சிருக்குன்னு இருக்காங்க. எங்க? வாசவ சமுத்திரம், செங்கல்பட்டு, வயலூர்ல. 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு. பையம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம். ஓகேங்களா? இது வந்து 1964ல் SR ராவ் வந்து இது பண்ணியிருக்காப்புல. லோத்தல் ஆய்வு பண்ணவர். குஜராத்தில் தான் லோத்தல் முதல் துறைமுகம் சொல்லுவாங்க. 1969 இது பண்ணியிருப்பாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் அருகே இருக்கு. இதே மாதிரி மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி, ஓகேங்களா, மோதூர், துறப்பள்ளி, தர்மபுரி இந்த இடங்கள்லையும் ஆய்வு பண்ணியிருக்காப்புல. இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா புதிய கற்கால கருவியல் கிடச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? பழைய கற்காலத்துக்கான உறுதி செய்யப்பட்டது சென்னை கற்கருவி தொழிலகம். இங்கே வந்து புதிய கற்கால கருவிகள் வந்து 2000லேருந்து 1000 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி வேளாண்மை செய்வதற்கான சான்றிதழ் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் கேழ்வரகு, பயிர், பள்ளம் தோண்டி குடிசைகள். இவங்க இப்போ தான் அப்போ உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பள்ளம் நல்லா தோண்டி அதில் குடிசை மாதிரி வச்சு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கருப்பு சிவப்பு தான், எல்லாமே கருப்பு சிவப்பில் தான் இருக்கும் மேக்சிமம். பூம்புகார். ஓகேங்களா? பூம்புகார் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம். ஓகேங்களா? நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அந்த பக்கத்து இருக்குது. அதான் வந்து பூம்புகார்ன்றாங்க. மயிலாடுதுறை தான் பூம்புகார்ன்றாங்க. பூம்புணல் அப்படின்னா வைகை ஆறு. அதனால தான் சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோடி என்ன சொல்றாரு? மாமலை போட்டுறது மாமலை போட்டுறதுன்றாப்ல. மாமலை போட்டுறது மாமலை போட்டுறதுன்றாங்க. இந்த பூம்புணல் அப்படின்றது எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா வைகை ஆறை குறிப்பிடுறாரு. பூம்புகார்ன்றது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறையில் இருக்குது. ஆனால் மயிலாடும் பாறை எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது. மயிலாடும் பாறை எங்கே இருக்குது? கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஓகேங்களா? சரி. கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினம் கடலடி ஆய்வுகள். இப்போ வந்து பார்த்தா தேசிய கடலாய்வு நிறுவனம் கோவாவில் அமைச்சிருக்காங்க. இந்த கடல் இந்த உள்ளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி ஒரு அருங்காட்சியகத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சங்ககால துறைமுகப்பட்ட நகரமாக இருந்ததுக்கு பட்டினப்பாலை. ஏன்னா பட்டினப்பாளையத்தில் புகார் நகரத்தில் வந்து ஏற்றுமதி வந்து சிறப்பாக நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. இப்போ முசிறியில் வந்து பார்த்தோம்னா நிறைய வணிக பொருட்கள் வந்து குமிஞ்சு கடந்துச்சுன்னு சொல்கிறாரு. பெரிப்ளஸ் கடல் வழிகாட்டின்ற புத்தகத்தில் வணிக பொருட்கள் நிறைய குமிஞ்சு கடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. துறைமுக நகர பட்டினமாக இருந்ததுக்கு வந்து பார்த்தோம்னா பட்டினப்பாளையம் நகர குறிப்பிடுறாரு. இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு படகு சுவர் இருந்திருக்கு, புத்த விகாரம் இருந்திருக்கு. புத்தர்கள் வாழ்ந்திருந்து விகாரம் தான் சொல்லுவாங்க. புத்த விகாரம் இடிபாடுகளோட இருந்திருக்கு. இங்கே கடலடி அருங்காட்சியகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே யவனரோட குடியிருப்புகளும் இருந்திருக்கு. யாரை யவனர்கள் நம்ம சொல்கிறோம்? நீலக்கண் கொண்டவர் யவனர்கள்னு வேகல ரோமனியம். ஏன்னா சங்ககால துறைமுக நகரமாக இருந்திருக்கு பூம்புகார். பூம்புகார்ன்றது இப்போ எங்கே இருக்குது? மயிலாடுதுறை. ஓகேங்களா? அடுத்து அரிக்கமேடு. அரிக்கமேடு புதுச்சேரி, பாண்டிச்சேரி. 1944ல் ஆர்டிமர் வீலர். ஓகேங்களா? ஆர்டிமர் வீலர் இந்திய தொல்லியல் துறை அப்போதைக்கு வந்து சென்னை கிளை தலைவராக இருந்திருக்காப்புல. அரியாங்குப்பம், பாண்டிச்சேரியில் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. சங்ககால சான்றுகள், ரோம் நாட்டு நாணயங்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோவில் அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து மதுரை, புகாரில் நிறையா கிடச்சி நம்ம பார்த்தோம். நம்ம சங்ககால நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நாணயங்கள் சதுர வடியில் நிறையா தயாரிச்சா பார்த்தோம். ரோம் நாட்டு நாணயங்கள் தமிழக வணிகத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சரக்கு கிடங்கு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. ரோமானிய வணிக நிலையம் என்றும் இது வர்ணிக்கப்படுகிறது. இங்கே ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன்ற மாதிரி, பஸ் ஸ்டாண்ட் அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? இங்கே வணிகத்துக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, சரக்கு கிடங்குன்னு சொல்லி. அரசர் அகஸ்டஸ் காலத்தில் வாணிபம் உச்சக்கட்டத்தை அடைஞ்சது. அகஸ்டஸ் காலத்தில் வந்து வாணிபம் நல்ல நிலைமையில போயிருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. நம்ம நேரத்தை பார்த்தோம். நம்ம மாட்டிமறிவில் என்ன சொல்லிப்பாப்புல? மனித நாகரிகம் தோன்றுறது எப்படி இருந்தாலும் இந்து மா கடல் பகுதி தான் தோன்றிருக்கும் அப்படின்றாப்புல. கொடுமணல். அடுத்து பார்க்க போகிறது கொடுமணல். கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரை, ஈரோடு. கொடுமணல், கொடுமணம் இதனால வந்து 1810 தான். ஈரோடு. இரும்பு உருக்கு ஆலை இருந்திருக்கு. நம்ம சங்க காலம்னாலே நம்ம என்ன சொன்னோம்? இரும்பு காலம் தான். அங்கே வந்து செம்பு காலம் வட இந்தியாவில். நமக்கு இரும்பின் பயன் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு செம்பின் பயன் தெரியாது. சங்காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம கற்றுக்குறோம் செம்புனா என்னன்னு சொல்லி. ஓகேங்களா? இரும்பு உருக்காலை இருந்ததுக்கான சான்றுகள் இருந்திருக்கு. ரோமானிய நாணயங்கள் நம்ம ரோமானியர்களோடையும் கிரேக்கர்களோடையும் அதிகமான வணிக தொடர்பு பண்ணிருக்கு. ரோமானிய நாணயங்கள் நிறைய கிடச்சிருக்கு. ஓகேங்களா? வணிக மையமாகவும் இருந்திருக்கு. இங்கே வணிக மைய நிலையம் இருந்திருக்கு. அரிக்கமேட்டில் இங்கே வணிக மையமாகவும் இருந்திருக்கு. இது வந்து மத்திய தரைக்கடலில் வந்து ரவுலட்டட் பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. சாரி, எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அணி புடைப்பு மணிகள், கேமியோ. இந்த மொகஞ்சதாரா போல வந்து அணி புடைப்பு மணிகளும் கிடச்சிருக்கு நமக்கு. கருப்பு சேப்பு பானை ஓடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் 1810 வந்து பார்த்தோம்னா விலை மதிப்புமிக்க கற்கள் இருந்ததா சொல்கிறாங்க. அது கொடுமணம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதை வந்து சுப்பராயல்ன்ற என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இதில் காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலான்றாங்க. இதில் வந்து இப்போ எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்தந்த ஊரை போட்டுட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ அரிக்கமேடு, பாண்டிச்சேரி, கொடுமணம், ஈரோடு. ஓகேங்களா? அத்திரம்பாக்கம், திருவள்ளூர்,
கரூர், அந்த மாதிரி இது இப்படி தான் கேட்குறாங்க கொஸ்டின். கரூர் வஞ்சி, பொருந்தல் திண்டுக்கல், கொங்கர்பாளையம், ஓகேங்களா, சிங்காரிப்பாளையம் திருப்பூர், கொங்கர்பாளையம் ஈரோடு, கீழ்நமண்டி திருவண்ணாமலை அக்னிஸ்தலமாக இருக்குது, தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர், சிவகங்கை கீழடி கொந்தகை, இப்படியும் கேட்குறாங்க. இப்போ உள்ளே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உரை கிணறு எங்கே இருக்குது, அம்பாரா ஜாடி எங்கே இருக்குது, கழுத்து ஜாடி எங்கே கிடச்சிச்சு, கற்கருவி எங்கே கிடச்சிச்சு, அது பழைய கற்காலமா பெருங்கற்காலமா, இப்படி டெப்த்தாகவும் கேட்குறாங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம படிச்சு தான் ஆகணும். கரூர் வந்து வஞ்சி, ஓகேங்களா, இது வந்து ஒரு காலத்தில் சேரர்களோட தலைநகரமாகவும் சொல்கிறாங்க. ரெண்டு விதமாக சேரர்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. சேரர்கள் வந்து சங்கால சான்றுகள், ரோம் நாணயங்கள், அம்பாரா ஜாடி ஓடுகளும் கிடச்சதுக்கு சொல்கிறாங்க, ரோமானியத்துன்னு சொல்கிறாங்க. மத்திய தரைக்கடல் ரவுலட்டட் பானை ஓடுகள், புகழூர் கல்வெட்டு 3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சேர மன்னர்னு சொல்லியிருக்காங்க, காமனா வந்து 3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. டிஎன்பிஎல் அங்கே தான் இருக்குது, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். 1979 அந்த A4 ஷீட் இது பண்ணுறாங்கல்ல டிஎன்பிஎல், அது வந்து புகழூரில் தான் இருக்குது. 1979 கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. 1979 குழந்தைகள் ஆண்டு 1979 தான். பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே இருக்குது. 4 கால் கொண்ட நெல் ஜாடிகள், 4 பக்கமும் காலை வச்சு நெல் ஜாடி வச்சிருக்க மாதிரி இருக்காங்க. இங்கே வந்து அப்பயே வந்து அரிசியை தான் உணவை எடுத்ததுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. இரும்பினாலான கதிர் அறிவால், ஈட்டி, கொழுமுனைகள், நெல் விளைத்த சான்று இதெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் கண்ணாடி மணிகள், பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள், வெள்ளை கண்ணாடி மணிகளை மட்டும் நல்லா பார்த்துங்கப்பா. பானை ஓடுகள் ஃபுல்லாமே கருப்பு சிவப்பில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா கண்ணாடி மணிகள், அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வேலைப்பாடு, நவமணிகளில் வேலைப்பாடுகள் பார்த்துருக்காங்க. கண்ணாடிகளை பொறுத்த வரைக்கும் பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள், வெள்ளையில் இருந்திருக்கு. தமிழ் பிராமி எழுத்து கொண்ட ஓடுகள் நமக்கு கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி கொண்ட எழுத்து ஓடுகள் நமக்கு கிடைச்சதா சொல்கிறாங்க. வ ஐ ரா என்ற தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மோதிர ஸ்டாண்டு ஒன்று கிடச்சதா சொல்கிறாங்க. இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. திண்டுக்கல் பொருந்தல்ல வ ஐ ரா அப்படின்னு ஒரு மோதிர ஸ்டாண்டு, தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு மோதிர ஸ்டாண்டு ஒன்று கிடச்சதா சொல்கிறாங்க. இது 2014 பீட்டா அனாலிட்டிக்கில் வந்து அனுப்பி பார்க்குறப்ப அமெரிக்காவில் இது C14 முறை, அந்த மூலமாக வந்து கிமு 490 அந்த முறை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது கார்பனின் உள்ளிட்ட தோற்றத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், இல்லை C14 மூலமாக வந்து ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படி வந்து இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி. அதன் மூலம் இது ஆராய்ச்சி பண்ணுறப்ப அது கிமு 490 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்றாங்க. அது பெருங்கற்காலத்தை சேர்ந்ததுன்றாங்க. பெருங்கற்காலம்னா மெகாலித்திக் காலம். மெகா என்றால் லத்தீன் சொல், மெகா என்றால் கிரேக்க சொல், சாரி, மெகாலித்திக்ன்றது கிரேக்க சொல், இல்லை மெகான்றது பெரிய, லித்திக்ன்றது கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியது. இது வந்து பெருங்கற்காலம். இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு வேற கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து கீழடிப்பா, இந்த பள்ளிச்சந்தை திடல், இந்த கேள்வி கேட்டதை சொன்னேன் நான். கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா பள்ளிச்சந்தை திடலில் இருக்குது. திருபுவனமா, சிவகங்கை திருபுவனம், வைகை நதி ஆற்றங்கரை. முதல் 4 கட்டங்கள் வந்து பார்த்தோன்னா இந்திய தொழில்துறை தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்திய தொழில்துறை 1861 கொண்டு வரப்பட்டது. இவங்க 2014 அமர்நாத் ராமகிருஷ்ணா தான் அவர் பண்ணுறாரு முதல் PS ராமன். அதுக்கப்புறம் நம்ம 5ஆம் கட்டத்துக்கு 4 கட்டத்துக்கு மேலே தான் வந்து தமிழக தொழில்துறை கையகப்படுத்தி நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவோம், ஓகேங்களா. தமிழ்நாடு தொழில்துறை சார்பாக ஆர் சிவானந்தம் 5ஆம் கட்டம். ஃபர்ஸ்ட் 4 கட்டம் அமர்நாத் ராமகிருஷ்ணாவும் PS ராமன் தான் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இது பீட்டா அனாலிட்டிக் புளோரிடா அமெரிக்கா, இது C14 முறையை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறப்ப இதோட காலம் வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு பெருங்கற்காலம் தான். இது ஒரு நகர நாகரிகம், இது 6ஆம் நூற்றாண்டு, இது ஒரு நகர நாகரிகம், ஓகேங்களா. இது வந்து பெருங்கற்காலம் அப்படின்றத சொல்கிறாங்க. அகலாய்வை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் காமனாக கிடைக்கும். பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மைத்திட்டம் கருவிகள், வெண்கல் படிகம், தங்க ஆபரணங்கள், முத்துக்கள், கருப்பு சிவப்பு மணிகள், கேமியோ, கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள் தான் காமனாக இருக்க விஷயம். இந்த தந்தத்தினாலான பகடை கிடச்சிருக்கு கீழடியில். காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது கருப்பு சிவப்பு மணிகள், ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கிறது. மைத்திட்டம் கருவியும் தந்தத்தினாலான பகடையும் உரை கிணறும் சுட்ட செங்கற்கள் சுவர்கள் இதெல்லாம் வந்து முக்கியமானதாக சொல்கிறாங்க. இதனால தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தோடு தொடர்புடையதுன்றாப்புல. யார் இராஸ் பாதிரியார் இருக்கட்டும், பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஐராவத மகாதேவனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தோடு தொடர்புடையது அப்படின்றாங்க. அழகன் குளம் ராமநாதபுரம், இங்கே வந்து பார்த்தோன்னா வைகை டெல்டா பகுதி. இது வந்து சங்கால பகுதி ரோம் நாணயங்கள், 3ஆம் வாலண்டைன் 375 காலங்களில் இருக்கிற அம்பாரா ஜாடி ஓடுகள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், இதெல்லாம் கப்பல் துறைமுகம், இதெல்லாம் இந்த மத்திய தரைக்கடல் ரவுலட்டட் பானை ஓடுகளையும் இந்த கீரல் கப்பல் அம்பாரா ஜாடி, இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பாக அழகன் குளம் இந்த இது எங்கே கிடச்சிச்சுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது நமக்கு. அடுத்து தொண்டி வந்து ராமநாதபுரம். வைகை வந்து கடலில் கலக்கிற பகுதி, கடலில் கலக்கிற பகுதி. சங்ககால துறைமுக நகரமாகவும் இருந்திருக்கு. இங்கே வந்து குதிரை வணிகம் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் வந்து சொல்லுது குதிரை வணிகம் நடைபெற்றதா வந்து இலங்கை மகாவம்ச நூலும் சொல்லுது குதிரை வணிகத்தை பற்றி. தொண்டி ராமநாதபுரம். அடுத்து வந்து ஆதிச்சநல்லூர் ரொம்ப முக்கியமானது. இது 1876 பண்ணுறாங்க. 1876 பண்ணுறாங்க. சரி,
எப்படி வர்றது இதை? ஓகே, ஆதிச்சநல்லூர்ன்றது 1876. ஆண்ட்ரூ ஜாகர் ஒரு ஜெர்மனி நாட்டுக்காரர். ஜேம்ஸ் பிரின்சப்ன்றது 1837 வந்து அசோகரோட கல்வெட்டு இது பண்ணியிருப்பாப்ல. 1837 தானே. ஜேம்ஸ் பிரின்சப்ன்றவர் அசோகரோட 2ஆம் மற்றும் 13ஆம் கார கல்வெட்டு இது பண்ணியிருப்பாப்ல. இவர் வந்து 1876 திரு வைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து தாமிரபரணி மற்றும் பொருணை ஆற்றங்கரை, நமக்கு வந்து இப்படி கீழடி வந்து வைகை ஆற்றங்கரையோ, அவங்களுக்கு பொருணை ஆற்றங்கரை. இது இரும்பு காலம் பெருங்கற்காலம் தான். பெருங்கற்காலம்ன்றது என்னது? கிரேக்க மொழி சொல்லு. மட்பாண்ட ஓடுகள், பாத்திரங்கள், ஆயுதங்கள், எலும்புகள், முதுமக்கள் தாளிகள்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது 900 7000 காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம்ன்றாங்க. தற்போது பெர்லின் அருங்காட்சியகத்தில் இது இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பெர்லின் அருங்காட்சியகத்தில் ஆதிச்சநல்லூர் சம்பந்தமானது. ராபர்ட் கால்டுவேல் இங்கு செம்பிலாலான வளையலை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ராபர்ட் கால்டுவேல் வந்து புதைக்கப்பட்டது அங்கதான், ஆனால் செம்பிலாலான வளையல் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கதான், ஞாபகம் வச்சுக்கணும். நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஏஜே ஸ்டுவர்ட் உதவியுடன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பின் அலெக்சாண்டர் ரே அப்படின்ற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட மேற்பார்வையில் மேற்கொண்டு பணிகள் தொடங்கியிருக்காங்க 1885 1905 வரைக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா வெண்கல பொம்மைகள், வீட்டு விலங்குகள், எருமை, வெள்ளாடு, செம்பரியாடு, சேவல், இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துருக்காங்க. காட்டு விலங்கு இந்த மிலான்றது முக்கியமானது பார்த்துக்கோங்கப்பா. மிலான்றது மான் தானே. பிணைனா என்னது? பெண்மான். பிணைனா பெண்மான். மந்தினா ஆண் குரங்கா? மந்தினா ஆண் குரங்கு. கடுவன்னா ஆண் குரங்கு. மந்தினா பெண் குரங்கு. களிர்னா ஆண் யானை. பிடினா பெண் யானை. மிலானா மான். காட்டு விலங்குகளும் கிடைச்சிருக்கு. நெல் மற்றும் பிற தானியங்களின் உமியும் கிடைச்சிருக்கு. நூல் நுறுக்கும் தக்களி, கொண்டை ஊசி, இதெல்லாம் சென்னை அருங்காட்சியகத்தில் ஒப்படைச்சிருக்காங்கப்பா. இவர்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல என கால்டுவெல்லை என்ன வைத்தது? இவங்கெல்லாம் இப்பெல்லாம் பார்க்கறத பார்த்துட்டு இவர் வந்து ரிக்யசூர், சாம, அதர்வன இந்த மாதிரி வேதங்கள்லாம் இது பண்ணல அப்படின்றாப்புல. ஏன்னா நம்ம நேற்று பார்த்தோம் கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன சொல்லியிருப்பாப்புல, குமரி கண்டத்தை வந்து பார்த்தோம்னா பிராமணர்கள் இருந்த இடம்னு சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அது கிடையாது, கிடையாது. ஆனால் அவர் சொன்ன கூட்டுறது கால்டுவெல் வந்து அப்படின்னா இவங்க வேதங்களை பின்பற்றல அப்படின்றத நம்புறாப்புல கால்டுவெல் வந்து. இல்லை முடிஞ்சுப்பா, அவ்வளோ முடிச்சது. ஒன்னே காலா போகுதுல்ல, இந்த முடிஞ்சு. பனையோடு ஓவியம். பெண் ஒருத்தி கையில் நெற்கட்டோடு நம்ம அப்போ பார்த்து தான் அது அந்த பிள்ளை பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா நீண்ட கொம்புடைய மான் போன்றவை நிற்கின்றது அப்படின்றது. சுறுசுறுப்பாக சுரங்க தொழில் பண்ணியிருக்காங்க. செம்பு மற்றும் இரும்பு பொருட்கள் பண்ணியிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் ஒரு நகர நாகரிகமாக தான் இருந்திருக்கு. பழங்கால தமிழர் நாகரிக தொட்டில் 6வது கட்டம் 2020 இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரிப்பா, இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலர் அது பண்ணால் நம்ம அந்த யூனிட் 6 வந்து நெருக்கி நம்ம முடிக்க முடியும். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் உள்ள வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் தான் வந்து ஆங்கிலேயரோட உள்ள என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு டோட்டலாக அது பாளையக்காரல் புரட்சியிலேருந்து நம்ம சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் நெருக்கி நம்ம முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து வகுப்புகள் இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிக்கிறத படிங்க. இங்கே வந்து இந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சுட்டு போய் ஒரு தடவை இன்றைக்கி இந்த பிடிஎஃப் வச்சு வாட்ச் விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா அது மனசில் நின்றும். இது ஃபுல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். உங்களை பிடிஎஃப் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, பிடிஎஃப் வாங்கிக்கோங்கப்பா. சரிப்பா, நன்றிப்பா, நன்றி.